எஸ் வி ஆர் லைவ். ஓகே, வணக்கம் மக்களே. வடலண்டன் ஹாஸ்டல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வீக்கெண்ட் ஆனாலே ஒரு ஜாலியான விஷயம் நாங்கள் பண்றது. ஐ திங்க் ஆல் ஆஃப் us லுக் ஃபார்வர்ட் டு திஸ். ஸ்பீக்கர்ஸ்னு வர்றப்போ இந்த ஒரு அலப்பறைகள் எபிசோட் தான். ஏன்னா அந்த கேம் வீக்ல நடந்தது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு எபிசோட்ல பேசுவோம். ஸோ இப்போ கேம் வீக் ஒரு பெரிய அணுவார்வால் மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கிற கேம் வீக் 21 இந்த வாரத்தோட முடியுது. இந்த கேம்ஸோட இல்ல நாளைக்கு இருக்குல்ல ஆக்சுவலி ஒரு கேம். இன்னும் முடியாத இந்த வாரத்தில் இப்பொழுதே ஒரு இன்னொரு பார்ட் 2 அலப்பறைகள் செய்யலாம் என்று இந்த எபிசோட்ல கொண்டு வந்திருக்கோம். ஸோ கேம் வீக் 2 அலப்பறை 21 அலப்பறைகள் பார்ட் 2 இந்த எபிசோட்ல நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த எபிசோட்ல அலப்பறைகள் பண்றதுக்கு அஃப்கோர்ஸ் வடலண்டன்ங்கிறதுனால நான் இருக்கேன். கூடவே எப்பயுமே தூங்காம எனர்ஜியோட எப்பயுமே இருக்கிற பிரசன்னா பிபி டாக்ஸ் வந்திருக்காரு. நம்மள செல்சியை ரெப்ரசென்ட் பண்ணி மனசை எப்ப தூங்குறாரு என்ன பண்றாரு யாருக்குமே தெரியாது. ஆனா ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காரு. எப்ப பார்த்தாலும் லைவ் ஸ்ட்ரீம் நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு. யுனைடெடுக்கு புது சிஇஓ வந்திருக்காருங்கிற ஒரு பெருமையோட கெத்தோட அப்படியே நாங்க தாண்டா அடுத்ததுன்னு இறங்கி மணி நம்ம ஆஸ் யூஷுவல் மணி வந்து யுனைடெட் ரெப்ரசென்ட் பண்ணி ஜாயின் பண்ணிருக்காரு. நாங்களும் அடிச்சிட்டோம்டா 4 கோல் போட்டோம்டா இப்ப நாங்க தாண்டா லீக் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்திருக்காரு. உற்சாகத்தோட ஆதி நம்மளுக்கு மறுபடியும் திருப்பி நம்மள ஜாயின் பண்ணிருக்காரு லிவர்பூல் ரெப்ரசென்ட் பண்ணி. சும்மா நெக்கல் பண்ணணும்னு நீங்க 5 கோல் போட்டீங்க நேத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிற சுதீப் சிட்டி ரெப்ரசென்ட் பண்ணி நம்மளுக்கு ஜாயின் பண்ணிருக்காரு. அடுத்த ஆளை பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. ஒரு படையே வருது அவருக்காக. இந்த எபிசோட் நடத்துறது அவருக்காக தான். 17 வியூ இப்ப வருதுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 16 வியூ அவரோட ஆர்மியா தான் இருக்கும். ஸ்ரீகார்த்திக் இன்ட்ரோ பண்ண அப்புறம் கண்ணாடி போடுறாரு. அதான் அந்த மாஸ் ஃபீல்ஸ் எல்லாம் பயங்கரமா குடிக்கிறது நம்ம ஸ்ரீகார்த்திக் தான். ஸோ ஸ்ரீகார்த்திக் வந்திருக்கிறார் நம்மளுடைய டாட்னம் ஹாட்ஸ்பர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணி. ஸோ வெல்கம் டு த ஷோ கைஸ். நம்ம வந்து இந்த எபிசோட்ல நம்ம சொன்ன மாதிரி 4 கேம் தான் நடந்துச்சு இந்த வாரம். 4 கேம் பத்தி பேச போறோம். 4 கேம் பத்தி பேசிட்டு அப்படியே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ஒன்று வச்சிருக்கோம் நாங்க. அந்த டாபிக்கை பத்தியும் டிஸ்கஸ் பண்ண போறோம். பேசிக்கலி என்னன்னா வந்து அந்த டாபிக் வந்து நம்ம ஃபோக்கஸ் எப்பயுமே வந்து டாப் 6 டீம்ஸ்குள்ள தான் இருக்கு. பி இட் பிகாஸ் ஆஃப் த ஃபேன்ஸ் ஆர் த ரெவென்யூ ஆர் வாட் எவர் இட் மைட் பி. இங்க இருக்கிற 6 டீமை ரெப்ரசென்ட் பண்றவங்க ஏதோ ஒரு பார்க்கல அந்த டீம் 6 டீம் வந்து டாப் டீம் ஆயிடுச்சு ஏதோ ஒரு இதுல. ஸோ அந்த 6 டீம்ஸ் தவிர்த்து மிச்சம் வெளியே இருக்கிற 14 டீம்ஸ்ல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க நாங்க பார்த்தது பெஸ்ட் 11 எதுவா இருக்கும். அண்ட் இந்த டீம்ஸ்ல இருந்து யாராவது ஓகே நம்மளுக்கு பிளேயர் வேணும்னு எடுக்கிறதா இருந்தா அந்த மாதிரி பிளேயர்ஸ் யார் எடுப்போங்கிறது தான் வந்து இந்த செகண்ட் டாபிக் இந்த வீக் டிஸ்கஸ் பண்ண போகுது. ஸோ எஸ் நீங்க இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவரா இருந்தீங்கன்னா நம்ம வடலண்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். கூடவே ஃபுட்பால் பேஜுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிபி டாக்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பிபி டாக்ஸ் சொன்ன மாதிரி செல்சியை பத்தி யூஸ்வலா செல்சியை பத்தி தான் பேசுவோம். அந்த பையன் செல்சி அவனுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப சந்தோஷம் கொடுத்ததுனால வேண்டாம் செல்சி கொஞ்சம் பிரேக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மற்ற எல்லார பத்தியும் பேசிட்டு இருக்கோம். செல்சி மென்ஸ் டீம் அஃப்கோர்ஸ் விமென்ஸ் டீம் ஆர் டூயிங் ரியலி வெல். ஸோ பிபி டாக்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவருடைய சேனலுக்கும். அஃப்கோர்ஸ் ஸ்ரீகார்த்திக் பத்தி நான் சொல்ல தேவையில்லை. அவங்க ஆர்மி நீங்க இருக்கீங்க, அவரை நீங்க பாத்துப்பீங்க அவரை. ஸோ நம்ம எதுவும் பேச தேவையில்லை. ஸோ ஷோக்குள்ள போயிடலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் டாபிக் இப்போ லிவர்பூல் போர்ன்மவுத் கேம் வந்து டஃபா இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்போட தான் எல்லாருமே இருந்தோம். பிகாஸ் ஆஃப் த ஃபார்ம் தட் போர்ன்மவுத் ஆர் இன். அண்ட் லிவர்பூல் வந்து அவங்க சாலா வந்து ஆஃப்கான் போனது வந்து ஒரு ஏன்னா ஒரு பல பேர் வந்து ஒரு தப்பான விஷயம் சொல்லியிருந்தாங்க இந்த சீசன் வந்து லிவர்பூல்னாலே வந்து ட்ரெண்ட் டு சாலா அண்ட் இன்ஷாலா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லடா, சாலா இல்லைனாலும் 4 கோல் போடுவாங்கிற மாதிரியான ஒரு அபாரமான வெற்றி. ஐ அகைன் ரீஹைட்ரேட், என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் இந்த சீசன் வந்து டைட்டில் கண்டெண்டர்ஸ் ஃபேவரட். என்னை பொறுத்த வரைக்கும் மோர் தேன் சிட்டி நான் சொல்லுவேன். நான் எங்களை வந்து ஆட்டத்திலேருந்து விலகிக்கிறேன். இப்போ நான் இப்போ ஒரு ஃபுல்லம் கேமோட விலகிக்கிட்டேன். பட் அவங்க தான் டைட்டில் கண்டெண்டர்ஸ் டெஃபினட்டாக வந்து டாப் ஆஃப் த கேம்ல அவங்க தான் இருக்காங்க. ஸோ ஆதி ஸ்ரீனி அவர்களே, உற்சாகத்துடன் இருக்கும் உங்களிடமே தொடங்குவோம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, கேம் எப்படி போச்சு, எப்படி இருந்துச்சு? எங்களுக்குலாம் லைட்டா வேத்தச்சலா இருந்துச்சு, பட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா தாங்க இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு. சூப்பரா ஆரம்பிச்சாங்க அவங்க. அதுக்கப்புறம் ஐ மீன் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு 70 மினிட்ஸ் வரைக்கும் மேக்காலிஸ்டர் ஷோ தான். பிரிச்சுட்டான். லைக் ஒன் மேன் ஷோ மாதிரி ஆடினா இன்னைக்கு. லைக் டுவெல்ஸ் வின் பண்றான், ஃபார்வர்ட் பாஸ் பண்றான், இன்டர்செப்ட் பண்றான். டேய் என்னடா கோல் மட்டும் தான் போடல, அசிஸ்ட் பண்ணல. பட் ஹேட் அன் அமேசிங் கேம். டு பி ஆனஸ்ட் நான் கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா 2 இன்ஃபார்ம்ஸ் டீம். லைக் அவங்களும் தோக்கவே இல்லை கொஞ்ச நாளா, நாங்களும் கொஞ்ச நாளா தோக்கவே இல்லை. அண்ட் போன தடவை வந்துட்டு அந்த 7-0 யுனைடெட் அடிச்சுட்டு அங்க போனோம் 0-1 லாஸ் வைட்டாலிட்டியில. ஸோ அகைன் தட் பிடிஎஸ்டி அகைன் நீங்க திருப்பி பிரேக்ல இருந்து வருவோம், நாங்க ஒழுங்கா ஆட மாட்டோம். பட் இட் இஸ் ஓவரால் குட் கேம். செகண்ட் ஹாஃப்லாம் வந்து கொலாசல். குடுக்காதீங்க, பிரேக்ல இருந்து வந்து நல்லா ஆட மாட்டோம்ங்கற சாக்கெல்லாம் அதெல்லாம் தாண்டிட்டீங்க. ஹிஸ்டாரிக்கலி அப்படிதாங்க நடந்திருக்கு. ஐ மீன் பட் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கொலாசல் சூப்பரா இருந்துச்சு. ஜோட்டா அண்ட் நுனேஸ் அகைன்
கேரிங் 2 கோல்ஸ் ஈச். ஆக்சுவலா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நுனேஸ் வாஸ் பிளேயிங் இந்த லெஃப்ட், அதுக்கப்புறம் டியாஸ் வாஸ் பிளேயிங் இந்த ரைட். த மொமெண்ட் வென் கிளாப் சேஞ்ச்ட், டயாஸ் தூக்கிட்டு ஜோட்டாவை ரைட் விங் ஆட வச்சு நுனேஸை கொஞ்சம் ட்ராப் இன் பண்ணி சென்ட்ரல் ஆட வச்சா ஐ திங்க் தட் ஒர்க் லைக் சாம். அண்ட் எல்லா மேட்ச் மாதிரியும் இந்த மேட்சும் ஒரு இன்ஜுரி. கர்டிஸ் ஜோன்ஸ் ஹாம்ஸ்ட்ரிங் பிடிச்சிட்டு அவனுமே நல்லா தான் ஆடினான். கர்டிஸ் ஜோன்ஸ் அண்ட் மேக்காலிஸ்டர் 2 பேருமே நல்லா ஆடினாங்க. அண்ட் இன்னொரு மிட்ஃபீல்ட் யாரு, எலியட் ஆல்சோ டிட் ஓகே. மீன் லைக் கொனாட்டே டிட் so well. Nunez has 20 goals and assists this season. I think 10 goal அடிச்சான்னு நினைக்கிறேன். 10 goal 10 assist, correct. 10 goals and 10 assists. Yeah. So I'm happy. 0-4 லாம் expected score என்ன கிடையாது. I thought 2-1 அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்கிராப் பண்ணி ஜெயிப்போம்னு நினைச்சோம். பட் 0-4 is amazing result. அவங்க ஒண்ணுமே செய்யல. அதான் நான் பார்த்தேன். செகண்ட் ஹாஃப்ல வந்து பவுர்ன்மவுத் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இன்வால்வ் ஆனாங்க. அந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஒரு பீரியட் ஆஃப் பிரஷர் இருந்துச்சு. ஒரு பால் எல்லாம் உள்ள வரும், அவங்க வந்து அந்த எவனுமே கால ஒரு டோப் ஒர்க் பண்ணியிருந்தா கோல் அது ஆக்சுவலா அந்த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹாஃப். அப்புறம் அவங்க அந்த ஆஃப்டர் 70 நாங்க ஒரு 3 கோல் போட்ட அப்புறம் they had 2 chances. அவங்க ரொம்ப இதுவாவே எடுக்கல. அதுக்கு மேல வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன வரல சிச்சுவேஷன் தான் அது. அந்த நேரத்துல நீ ஒரு கோல் கன்சீட் ஆகும். இல்ல அந்த நேரத்துல நீங்க 2 கோல் அவங்க போட்டிருந்தாலுமே நீங்க இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு 2 கோல் போட்டிருப்பீங்க. அப்பதான் ஆடிட்டு இருந்தீங்க. Yeah, we dominated, no doubt. full on domination இந்த கேம்ல. எனக்கு பவுர்ன்மவுத் தான் எனக்கு வந்து லைக் I was very surprised. I knew Liverpool would win, but இந்த அளவுக்கு ஃபீபிளா ஆடுவாங்க பவுர்ன்மவுத் நான் எதிரே பார்க்கல சுத்தமா. அது இதுதான். Any of you guys like கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாரும் மேட்ச் பார்த்திருப்பீங்க. என்ன anything else to add on from your side guys? மணி இல்ல அதான் சொல்ற மாதிரி நம்ம எல்லாரும் ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தோம். டாமினிக் சொலாங்கி இஸ் டூயிங் வெல், அந்த பவுர்ன்மவுத்தோட பர்பிள் பேட்ச் அப்படி இப்படின்ட்டு. பட் அதான் நீங்க சொன்ன மாதிரி லிவர்பூல் ஷோடு தட் ஈவன் வித்வுட் சலா வி கேன் ஆக்சுவலி நாட் ஜஸ்ட் சர்வைவ். நாங்க வந்து அடி துவம்சம் பண்ணிடுவோம்டா, இன்ஃபார்ம் டீமா இருந்தாலும் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. இது வந்து இட் இஸ் ஆக்சுவலி அதுதானே சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, பவுர்ன்மவுத் தான் இருக்கலே இன்ஃபார்ம் டீம். இராயோலா வந்து அந்த லாஸ்ட் 2-3 மந்த்ஸ்ல செம்மையா ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான். ஸோ தட் இஸ் அது வந்து அவங்களுக்கு வேற லெவல். அதாவது நான் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் என் டீம் பத்தி, ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே அது வந்து ஒரு ஸ்கில். ஜோட்டா ஃபினிஷ் பண்றான், நூனஸ் ஃபினிஷ் பண்றான் அப்படின்னா இட் இஸ் தட் லிவர்பூல் ஆர் டிசர்விங்லி வேர் தேர். அப்படிதான் டியாகோ ஜோட்டா அவனை எனக்கு தெரிஞ்சு நான் தான் அதிகமா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். பட் வந்து ஹி யூஸ் மீ, நான் முன்னாடி பாட்காஸ்ட் ஆரம்பிக்க சொன்ன மாதிரி இஸ் கிவிங் மீ தட் சிச்சாரிட்டோ ஃபீல். உள்ள ஒரு சான்ஸ் கொடுத்து அந்த பாக்ஸ்ல உள்ள பூந்துட்டான்னா இஸ் ஸ்கோரிங். அதுதான் ஆக்சுவலி வேணும். வென் யூ பிளக் இன் சம்மன் லைக் தட், ஒரு 68th மினிட்ல 70th மினிட்ல பிளக் இன் பண்றீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கோல் ஸ்கோரர் தான் உங்களுக்கு வேணும். ஸோ லிவர்பூல் அமேசிங் ரெக்ரூட்மெண்ட் அது ஜோட்டா. அண்ட் அந்த டீம் ஸ்டில் ஐ திங்க் தே ஆர் ஃபினிஷிங் ஒன் ஃபர்ஸ்ட் ஆர் தேர்ட் பாப்போம். ஹோப்ஃபுல்லி நாட் ஃபர்ஸ்ட் பாப்போம். philosophy வந்து even without Salah and the playing style will not change. அந்த philosophy வந்து ரொம்ப பச்சையா தெரியுது. then that's what you the manager வந்து live or die by my sword. அந்த வந்து he is consistently maintaining. and இந்த மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா the full backs never inverted. so it was McAllister was given space and given the keys today. நீ வந்து கண்டமணிக்கு அடி, உன்னோட இது நீ பால் போயிட்டே இருக்கணும், உங்ககிட்ட பால் வந்தா நீ ஃபார்வர்ட் தள்ளிட்டே இருக்கணும், எவனா ஒருத்தன் ஓடிட்டே இருப்பான், ஏதோ ஒன்று பண்ணுன்னு. ஸோ ட்ரெண்டோட இதை வந்துட்டு ஐ தாட் McAllister வாஸ் டூயிங் நான் நினைச்சேன் இந்த கேம்ல. அது ஒரு ஸ்மால் ட்வீக் ஃப்ரம் கிளப் மேபி. எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத மேனேஜருக்கும் அதுதான் வித்தியாசம். நீ கிடைக்கிறத வச்சுட்டு என்ன பண்ண முடியுமோ மேக்ஸிமம் அதை பண்றது தானே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மேனேஜரோட இது. அது பர்ஃபெக்டா பண்றதுங்கிறது கிளாப் என்னைக்குமே ஒரு எக்ஸாம்பிள். ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணாம தாங்கிட்ட இருக்கிறத கரெக்டா என்ன செய்யணுங்கிறத கிளீனா செய்யறதுல கிளாப் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். and no compromise absolutely. அவங்க மெக்காலிஸ்டர் தான் நம்பர் 6 இல்லாம இப்ப ஆடிட்டு இருந்தாங்களே. எனக்கு எல்லாருமே என்ன நினைச்சோம் ஃபர்ஸ்ட் சீசன் பிகினிங்ல 6 இல்லனா அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து அத ஒரு சர்வே பண்றது கஷ்டமா இருக்கும். டாப் 4 கஷ்டம் மாதிரி நீ இப்ப டைட்டில் கண்டத அளவுக்கு போயிட்டாங்க. சோ இட்ஸ் லைக் உங்களுக்கு என்னடா ஃபுட்பால் தெரியும்னு ஓங்கி செருப்புல சாணியில முக்கின செருப்பால அடிச்ச மாதிரி இருந்துச்சு அவங்க பண்றதெல்லாம் பாக்குறதுக்கு. அப்படியே அதான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பவுர்ன்மவுத் அது இன்னொரு விஷயம். அதான் அந்த தூள் படத்துல வந்து தூக்கி அந்த வெயிட்ட தூக்கி போட்டு இதான் நைட் எல்லாம் ஒட்டிட்டு இருந்தாங்க லிவர்பூல். அந்த மாதிரி தான் இருந்துச்சு அங்க பாக்கிறதுக்கு. இந்த பசங்களா தான் இவ்வளவு ஏத்தி விட்டீங்களாடா நீங்க, எங்கெல்லாம் ஒரு இதுவே கிடையாது, எங்க திறமைக்கு ஒரு சவாலே கிடையாதுன்னு சொல்லிட்டு திவ்யான் சொல்றாரு. வெர்ஜில்
undergoing under the radar 0 players dribble, but bro under the radar கிடையாது. probably இந்த 0 players dribble pass this seasonங்கிற ஒரு ஃபேக்ட் வேணா யாரும் வந்து போடாம வந்திருக்கலாம். பட் எந்த ஒரு கம்பைலேஷன் டீம் எடுத்தாலுமே Van Dijk is there. so under the radar கிடையாது. he's back to form, he's being rated properly. எல்லாமே in fact Konate சொல்லலாம். Konate has been incredible. ஐயோ he's been good too. எங்க என்னன்னு தெரியல, எங்க கேம்ல ஆடுனதுல இருந்து வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு பிளேயர். ஆமா the Emirates game was insane. அவன் ஆனது சூப்பரா ஒரு வேற விதமான பிளேயர் ஆடிட்டு இருக்கான். பென்னட் செபாஸ்டியன் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஆதி, தாட்ஸ் ஆன் கோமெஸ். கோமெஸ் incredible shift again. அவன் வந்து பெஞ்ச், அப்புறம் ரைட் பேக், இப்போ வந்துட்டு இஸ் பிளேயிங் as a left back. On top of Robertson and Simika's injury, it's been good. But இன்னைக்கு பெருசா ஒன்றும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் the last ஒரு run of probably a month or so, it's been incredible. In season சொல்றேன், it's been so good. அந்த மில்லர் ரீப்ளேஸ்மெண்ட், மிட்ஃபீல்ட் இல்லையா மிட்ஃபீல்டு, ஃபுல் பேக் இல்லையா ஃபுல் பேக், டிஃபெண்டர் இல்லையா டிஃபெண்டர்னு சொல்லிட்டு எல்லா ரோலையும் ஆடுற மாதிரி இருக்கு. அகெயின் கோமெஸ், Curtis Jones and Elliott are 3 players who have stepped up a level this season. Like Curtis Jones la நீங்க போன சீசன் பாத்தீங்கன்னா அவன் பெக்கிங் ஆர்டர் ரொம்ப லோவா இருந்துச்சு. ஹெண்டர்சன், மில்னர், ஃபெபினியோ, தியாகோ, அப்புறம் அண்ட் சோபர்ஸ்லா இப்படி வரும்போது அப்புறம் ஹெண்டர்சன், அதாவது எப்ப இன்ஜுரில இருந்து வெளியே வருவானே தெரியாத ஒரு தியாகோக்கு கீழ இருந்தவன் அவன் இன்ஜுரி அந்த மாதிரி இருந்த ஒரு ஆளு. எக்ஸாக்ட்லி. இப்போ ரைட் நவ் அவன் தான் the only English midfield மாதிரி, நான் தான்டா அப்படின்ற மாதிரி ஒரு சென்டர் மிட்ஃபீல்ட் பொசிஷனை எடுத்துக்கிட்டான். பட் கோமஸ் இஸ் பீன் சூப்பர். லைக் அகைன் எல்லாம் அந்த ஆர்சனல் கேம் தான் நினைக்கிறேன், அதுல இருந்தா திருப்பி அவன் ஒரு நல்ல ஒரு எனக்கெல்லாம் ஆக்சுவலா டு பி ஆனஸ்ட் கோமஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரே குதூகலமாயிடுச்சு. பரவாயில்லடா, சாக்கா பிரிச்சு வந்து நோண்டி நுங்க எடுக்க போறான்னு. அந்த மேட்ச்ல தான், அந்த எமிரேட்ஸ் மேட்ச்ல இருந்து அதான் சொல்றேன், கொனாட்டே கோமஸ் 2 பேருமே தே ஸ்டெப்ட் அப். கோமஸ் he goes by the books. நான் இதுதான் பண்ண போறேன் டெம்ப்ளேட். புதுசா இந்த ஆன்ஃபீல்ட் கேம்ல வந்தா நினைக்கிறேன் நடுவுல. if I'm not wrong, கோமஸ் வந்தா சாரி அதான் ஆர்சனல் கேம், ஆன்ஃபீல்ட் கேம்ல எக்ஸாக்ட்லி ஆன்ஃபீல்ட் கேம்ல இருந்து இதுவானா. அப்புறம் இந்த FA கப்ல அவன் வந்து பஞ்ச் பண்ணிட்டான் அந்த இடத்துல. சோ நைஸ் ஒன் கோமஸ். ஐ மீன் எல்லாரும் நல்லா ஆடுறாங்க, டச்வுட் எல்லாரும் நல்லா ஆடுறாங்க. I hope it continues. And also say இதுல இப்ப மென்ஷனிங் ஹெலியாட் அண்ட் கர்டிஸ் ஜோன்ஸ் மென்ஷன் பண்ணால அவங்க 2 பேர் from academy இல்ல உங்களுக்கு? இல்ல கர்டிஸ் ஜோன்ஸ் தான் academy. எலியட் was bottom. சாம்பியன்ஸ் லீக் முடிச்சிட்டு நாங்க வின் பண்ணிட்டு the first signing we did was Harvey Elliott. 16 வயசுல நான் இது பண்ணேன். ஓகே 16 கிட்டத்தட்ட அகாடமி இல்லனால 16 அந்த ஃபர்ஸ்ட் ஓகே கரெக்ட் அது ஒரு அந்த இது இல்ல growing up academy இல்ல அப்படி. பட் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. இட் ஷோஸ் உள்ளேயும் குவாலிட்டி இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா லிவர்பூல்ல we actually don't see a lot of people coming through the academy. நம்ம ஆர்சனல், யுனைடெட், செல்சி செல்சி don't bring into first team, but still அவ்வளவு பாக்குறதுக்கு லிவர்பூல் நம்ம பாக்குறல. இட் இஸ் actually good seeing Curtis Jones. Hopefully the injury is not bad. பாப்போம். அண்ட் அந்த ஃபுல் பேக்கும் நல்லா ஆடுறான் அவனும் ஃப்ரம் அகாடமி, கார்னர் பிராட்லின்னு. சூப்பரா ஆடுனா. ஐ மீன் கொஞ்சம் he was there ஸ்லைட்டா அப்படியே இருந்துச்சு, பட் அவன் ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏஜ்க்கு சூப்பரா ஆடுனான். அவன் வந்ததுக்கு என்ன எதிர்பார்க்காத ஒரு அவனும் அகைன் அந்த எமிரேட்ஸ் FA கப்புக்கு தாங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவனும் நடுவுல வந்தான், மார்டினெல்லிய வந்துட்டு பாக்கெட் பண்ணா, அங்கே இருந்து அவனும் ஒரு ரன் ஆஃப் கேம்ஸ் இருக்கு. சோ எஸ் நாங்க ஜெயிக்கிறோமோ இல்லையோ எல்லாரையும் வாழ வைப்போம்டா நாங்க. அதுதான் ஹாஸ்டல்ல ஒரு நல்ல விஷயம். உங்களோட பிளேயர்கள்லாம் நீங்க தாராளமா கொண்டு வந்து எல்லாம் செய்யலாம், அதுதான் நல்ல விஷயம். கார்த்தி சொல்ல வந்தேன். சோ நான் அந்த கார்னர் பிராட்லி பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருந்தேன். இட்ஸ் லைக் they have 3 of their fullbacks injured. I guess left side la 2 பேர் injured, Trent injured, obviously Salah is going for AFCON. It's like நான் அதான் சொல்றேன், இந்த ஆன்ஸ் பத்தி கூட சொன்னேன். சம்டைம்ஸ் இந்த மாதிரி டைம்ல தான் லைக் you give chance to the youngsters who are like doing well, like because there's no other point of time where you can test them. Correct. இப்போ வந்து and it's like it's not like a Liverpool where last season மாதிரி இல்ல, இந்த season they know they are going for the title. Correct. And இது வந்து it was touted to be a tough game against Bournemouth, and still வந்து Klopp வந்து பிராட்லிக்கு வந்து கொடுத்ததே வந்து லைக் சூப்பர் சர்ப்ரைஸ். And obviously சொன்ன மாதிரி like he had like a good performance for like we can't expect like obviously Trent ஆடிட்டு ஆடினா there's going to be levels, but then வந்து இவன் கொடுத்த ரோல I felt like அவர் சொன்ன மாதிரி he didn't Edward, so அவனுக்கு கொடுத்த ரோல he did as a full back. எனக்கு அதுதான் like I was
like I started wondering like how வந்து Klopp like last season வந்து என்னெல்லாம் மேல கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததோ last season people like Liverpool fans especially were saying அவன் வந்து ரிசோர்சஸ் ப்ராப்பரா யூஸ் பண்ண மாட்டேங்கிறான், எல்லாருமே ஓரளவுக்கு அண்டர் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு. இந்த சீசன் Klopp is back to his best where he is literally getting best out of all of his players. like almost வந்து ஒரு 2-3 பிளேயர்ஸ் தான் நம்ம வந்து பாயிண்ட் பண்ணி சொல்லலாம் இவங்க எல்லாம் கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்றாங்க. மற்றபடி லைக் மிட்ஃபீல்டர்ஸ் எல்லாருமே சரி, கர்டிஸ் ஜோன்ஸ் ஐம் ரியலி ஸ்டார்டிங் டு லைக் கர்டிஸ் ஜோன்ஸ் வந்து எப்பவுமே வந்து லைக் லிவர்பூல் ஃபேன்ஸ் சொல்லிட்டே இருப்பாங்க அவன் வந்து இன்னும் சில விஷயம் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும்னு. பிகாஸ் ஐ ஹவ் பீன் சீயிங் ஹிம் ஃப்ரம் த இப்ப he looks like a really improved midfielder. so நம்ம ஆப்போசிஷன் என்னன்னா அந்த பேண்டர் ஜோக்ஸ் சைடு இந்த மாதிரி வந்து ஒரு பிளேயர் டெவலப் ஆகிற பாக்குறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். எஸ்பெஷலி when someone comes from an academy, நல்லா மட்டும் இருக்காது, காண்டாவும் இருக்கும், ஜெலஸாவும் இருக்கும். அதான் சொல்றேன் லைக் நல்லா மட்டும் அதான் சொல்றேன் யாருமே மத்த டீம் in terms of jealous எப்படின்னா இப்ப நம்ம இப்ப எங்க டீம் ஸ்கிப்னு ஒருத்தர் இருக்கா, நாட் கிரிட்டிசைசிங் him or anything but then saying like ஏன் வந்து அந்த அந்த லெவல்ஸ் வந்து ப்ரோக்ரஸே ஆக மாட்டேங்குது, 4 வருஷம் இருக்கானாலும் வந்து 19 இயர்ஸ்ல எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கான். ஸோ தேர் சம்திங் ராங் வித் த ஹோல் சிஸ்டம். லைக் ஏன் வந்து பிளேயர்ஸ் நர்ச்சர் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு இது. அண்ட் அகைன் வித் ரெஸ்பெக்ட் டு பெப் இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டார்டட் யூசிங் ரீகோ லெவிஸ் மோர். லைக் ஆஸ்கர் போன மேட்ச் வந்து நல்லா பண்ணான். லைக் தேர் இஸ் ஆப்வியஸ்லி லைக் தேர் இஸ் திங்ஸ் டு லைக் நீங்க பெப் கிளப் டெஃபிஷியன்சிஸ் இருந்தாலும் they are still going for the title and they are still இந்த மாதிரி யூசிங் லைக் the kids from academy இட்ஸ் லைக் a good sign. லைக் இதெல்லாம் வந்து மத்த மேனேஜர்ஸ் என்னெல்லாமோ நோட் பண்றாங்கல்ல. ஐ கெஸ் they also need to learn like even like tough situationsல like Newcastle they were literally losing. ஆஸ்கர் பாக் பண்ணறப்ப they were losing கரெக்ட்டா. obviously De Bruyne did the magic, அது செப்பரேட் இஷ்யூ. but then every time when I see Oscar Bob he is doing really well அந்த pitchல. every time last season நான் ரீகோல்ஸ் பார்த்தப்போ he was doing well. so லைக் நம்ம மத்த எவ்வளவு விஷயம் சொன்னாலும் இந்த விஷயமும் நம்ம நோட் பண்ணி அவங்கள பாராட்டணும். அவங்க அந்த எலிட் லெவல்ல இருந்து ஸ்டில் தேர் லைக் அமிட்ஸ்ட் ஆல் த ப்ரெஷர் அண்ட் ஆல் ஆஃப் திஸ் அவங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்கிறது இட்ஸ் வெரி குட் திங் ஃபார் தேர் டீம்ஸ். நமக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் ஜெலஸா கடுப்பா இருக்கும். பட் தென் ஃபார் தேர் டீம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் இட்ஸ் ரியலி குட் சைட் டு சீ. லைக் சும்மா வந்து மேனேஜரோட கன்விக்ஷனும் அந்த இடத்துல ஆக்சுவலா இந்த மாதிரி வந்து ஓகே நான் வந்து இந்த நேரத்துல எனக்கு தெரியும். பிகாஸ் ஒரு யங் பிளேயரை கொண்டு வந்தது அது வெங்கர் எப்பயுமே நான் அதான் சொல்லுவேன். வெங்கர் சொல்லுவாரு நீ ஒரு யங் பிளேயரை கொண்டு வந்தேன்னா அவன் மிஸ்டேக் பண்றான்னா தட்ஸ் த காஸ்ட் ஆஃப் த பிளேயர் பெர்ஃபார்மிங் லேர்னிங், அவன் டெவலப் பண்றதுக்கு ஒரு விஷயம். பட் இந்த மேனேஜரோட கன்விக்ஷன் வந்து நீ வந்து ஓகே எனக்கு மிச்சர் நான் ஒன்னு 2 பேர் உள்ள கொண்டு வந்தாலும் ஐ ஹேவ் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இன் வாட் ஐ டூ மை சிஸ்டம். மிச்சம் இருக்கிற 9 பேர் எனக்கு வந்து கம்ப்ளீட்டா கவர் பண்ணுவாங்கிற ஃபுல் நம்பிக்கையோட அந்த இறக்குறது வந்து ஒரு முக்கியமான பெரிய விஷயம் நம்ம சொல்லலாம். பட் எனக்கு ஒரு இந்த யங்ஸ்டர்ஸ் பத்தி பேசுறப்ப ஒரு क्वेश्चन போறோம், அப்புறம் அடுத்த டாபிக் போயிடுவோம். நம்ம ஒரு क्वेश्चन bro I just want to say something about அவர் சொன்னார்ல லைக் ஆன்ஸ் இது பண்ண மாட்டான் இந்த டஃப் சிச்சுவேஷன்ல அப்படின்னு. பட் ஐ திங்க் அது வந்து ஐ ஆல் see that as a process. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எங்க இதுனே எடுத்துக்கோங்களேன், எங்க இதுனே அந்த கோச்சிங்ல இருந்து அந்த டிசிப்ளின்ல இருந்து என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் டீம் கொடுக்குறாங்களோ the same thing has been fed for the under 16 under 9. So அந்த ப்ராசஸ் வரும்போது these guys will know how to adapt to the situation of how this first team is playing. அதுவும் ஒண்ணு இருக்கு. இப்போ நீங்க இப்பதான் ஆன்ஸ் வந்திருக்கான் ஸ்டில் அவனோட philosophy அவனோட ப்ராசஸ் வந்துட்டு அந்த இடத்துல ஃபீட் பண்றதுக்கு he might need some time for that. மேபி அதனால மேபி இந்த சீசன் ஒரு 2 நீங்க அந்த அந்த உங்க அகாடமில இருந்து இன்னும் பார்க்காத பிளேயர்ஸ் மேபி யூ கேன் எக்ஸ்பெக்ட். இல்ல நான் இதுவே சொல்றேன். ஐ அம் நாட் சேயிங் உடனே அகாடமில இருக்கவங்க வந்து அடுத்த ஹாரிகேன் சாமி நான் சொல்றேன். லைக் மொரினோ கொண்டு வந்தானே அந்த ஒரு டிஃபெண்டர் ஒருத்தனை கொண்டு வந்தான்ல தங்கங்க ஆமா அவங்க ஆளே காணோம். லைக் அவ்வளவுதான் அதான் சொல்றேன். லைக் அவங்க வந்ததுல இருந்து அப்படியே அதே பொசிஷன்ல தான் இருக்காங்க. 4 வருஷம் முன்னாடி வந்தா ஸ்டில் அவன் அதே பொசிஷன்ல தான் இருக்கான். இப்போ வந்து 3 இயர்ஸ் முன்னாடி வந்தா ஸ்டில் அதே பொசிஷன் இருக்கான். தான் சொல்றேன். நாட் சேயிங் லைக் கிரிட்டிசிசம், இட்ஸ் லைக் a very good thing. லைக் எனக்கு என்னன்னா நீங்க வந்து இப்போ வந்து ஒரு ப்ரெஷர் ஒரு சிச்சுவேஷன் இல்லாத டைம்ல இந்த மாதிரி பண்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம். கரெக்டா? நீங்க 2 டீமுமே அந்த டைட்டில் ரேஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஸ்டில் ஒரு சிச்சுவேஷன் இந்த மாதிரி பண்றாங்கிறது எனக்கு வந்து அது பார்க்க நல்லா இருக்கு. இந்த மேனேஜர்ஸ் இப்போ வந்து மேக்ஸிமம் நம்ம பண்றது பாக்குறது டாப்ல பண்றது பாக்குறதுன்னா கிளாப் பண்றாரு, இவர் பண்றாரு லைக் ரைட்டா. these two are the only ones doing it. But apart from that இப்போ நம்ம பாச்செட்டினோவா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் சீசன் ஐ wouldn't expect him. plus again இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து யங் பிளேயர்ஸ் தான் மோஸ்ட்லி. ஸோ அகாடமில இருந்து வராங்களோ இல்லையோ எல்லாருமே யங் பிளேயர்ஸ் தான். ஸ்பர்ஸுக்கு யூர் அகைன் ஃபர்ஸ்ட் சீசன் ஃபார் மேனேஜர் யுனைடெட்
அது ஒரு நல்ல ஸ்பெகட்டி நூடுல்ஸ் மாதிரி அப்படியே சுத்தி விட்டுற மாதிரி இருக்கு யுனைடோட சிச்சுவேஷன் இப்ப கரண்டா. சோ அவங்க வந்து மைனோ கொண்டு வராங்க, தட் இஸ் ரியலி குட். கர்னாச்சோ கொண்டு வராங்க, பட் ஆர்சனலுக்கு கொண்டு வரது இல்ல. நாங்க யாருமே கொண்டு வரது இல்ல. பட் தி திங் இஸ், இப்போ இந்த மேனேஜர் இவங்க 2 பேரும் அவங்களோட ஸ்டேச்சர், அவங்க எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க, அவங்களால வந்து எப்படி அவங்க டீமை ட்ரில் பண்ணிருக்காங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு அந்த லைசன்ஸை கொடுக்குதோன்னு எனக்கு தோணுது. ஓகே, நம்ம வந்து இப்ப இந்த மாதிரி பிளேயரை கொண்டு வரலாம், ஏன்னா எனக்கு தெரியும் நான் என்னால பண்ண முடியும், எங்க வந்து எங்கேயாச்சும் ஓட்ட வந்துச்சுன்னா எப்படி அடைக்கணுங்கிறது எனக்கு ஐ நோ இட் பெட்டர் than the remaining 18 மேனேஜர்ஸ் இந்த லீக்குங்கிறது வந்து அது காட்டுற மாதிரி தான் எனக்கு ஜாஸ்தியா தெரியுது. சுதீப், யுவர் தாட்ஸ் ஆன் தட்? நீங்க சொல்லுங்களேன். உங்களால் தான் பாபு லூயிஸ்னு இஷ்டத்துக்கு கொண்டு வந்து இருக்காரு. I think the youngster example வந்து I think Pep தான் வந்து first actually. இந்த வருஷம் I mean we got lucky with playing him, but towards the year 6 வருஷம் I mean like last one of the biggest criticism of Pep was, even though we had like very big, very well versed like best academy in the country, like we won all 3 categories and all those, the number of players who got converted to first team was very less. Like even Palmer has to go out, and like with the resources we had, these two is not comparatively. It could have been more. Like if some other manager like even Pochettino or Napoli, I think he would have been using these youngsters more than. I think it depends on the manager's tendency to play players. Another thing, I think Klopp, they are long-term managers. So maybe one reason for Skip and Tanganga not being developed that much is managerial instability. So 2 வருஷத்துக்கு ஒரு மேனேஜர் மாறுறாங்கன்னா, they will ஒரு மேனேஜரோட ஸ்டைலுக்கு they get start learning it, and then before another manager comes in, so அவங்களுக்குன்னு ஒரு பிளான் இல்லாத மாதிரி இருக்குமோ, அதனால மேபி their growth could be hindered. Yeah, I understand what you're saying. Good point actually. இப்ப நம்ம ஹேமந்த் சொல்றாரு, மைனோ அண்ட் கர்னாச்சோ brought in because of necessity, similar to how Arteta had to rely on Saka and Iniesta when the first choice players failed them. With இந்த கமெண்ட் மட்டும் சொன்னானே, இட் இஸ் லைக் இன் கேஸ் ஆஃப் மைனோ அண்ட் கர்னாச்சோ இட் இஸ் நாட் ட்ரூ. மைனோ வந்து போன சீசன்ல இருந்து he has been groomed to playing that to number 6 role, அந்த Casemiro role replace பண்றதுக்கு போன சீசன்ல இருந்து he has been groomed, and this was a long term plan. அதாவது even before ETH came in, மைனோ வந்து ஃபர்ஸ்ட் டீம் குள்ள வரது it was a long term plan. Similarly for Garnacho, once இந்த Greenwood-ஓட process முடிஞ்சதுக்கு அப்புறம் Garnacho was the one who was என்ன சொல்றது, அந்த ஃபர்ஸ்ட் டீம் குள்ள வர ரெடியா. Garnacho 16ல தான வாங்குனீங்க, அவன் இது கிடையாது இல்ல, அகாடமி கிடையாது, 16ல அத்லெட்டிகோல இருந்து வாங்குனோம். சோ யா, அவன அதான் அந்த 2 இயர்ஸ் என்ன சொல்றது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ப்ராசஸ்ல, யா of course Garnacho was brought in fast forward, but yeah, நான் வந்து மைனோ was a very planned inclusion in the first team. நம்ம ஹேஷ்டேக் டாக் ஒரு பாயிண்ட் சொல்லிருக்காரு, யங்ஸ்டர்ஸ் டு கன்வின்ஸ் த மேனேஜர் they need to go out on loan and play every game there and perform there. Doesn't matter which player, football player, but consistency plus performance. Absolutely. மேனேஜருக்கு அந்த இயர் மார்க் பண்றாங்கன்னா, ஏன்னா வந்து ஒரு அகாடமியோட வேலை வந்து அப்கோர்ஸ் பிரைமரி வேலை வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமுக்கு பிளேயர்ஸ் கொடுக்குறது, லைக் ஜீரோ பவுண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பிளேயர் கொடுக்குறது. செகண்ட் வேலை அகாடமிக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஓகே, உன்னால ஃபர்ஸ்ட் டீமுக்கு வர முடியலையே, இங்க ஆர்சனல்ல பண்ண முடியல, யுனைடெட்ல பண்ண முடியலன்னா அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் கண்டுபிடிக்கிறது கொடுக்கறதும் அகாடமி டைரக்டரோட ஒரு வேலை தான் ஆக்சுவலா. இது வந்து ஆர்சனலுக்கு வந்து ஒரு லாஸ்ட் சீசன் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அகாடமி பத்தி, ஒரு 6 பார்ட் சீரிஸ் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணாங்க. அதுல மர்டசாக்கர் தான் எங்களோட அகாடமி ஹெட்டா இருக்கிறதுனால அவர் சொல்லுவார், மர்டசாக்கர் சொல்லுவான் இந்த மாதிரி வந்து இப்போ அவங்களுடைய ஓவரால் ஹொலிஸ்டிக் க்ரோத் தான் நாங்க பாக்குறோம். அவன் படிக்கிறானா, அவன் படிச்சு ஒழுங்கா முடிக்கிறானா, அவனால எஜுகேட்டடா ஒழுங்கா பண்ண முடியுதா, அது முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே உன்னால ஆர்சனல் வர முடியலையா, உன்னால நீ எந்த ஸ்டேட்ல இருக்கியோ, பிரீமியர் லீக்ல மத்த ஒரு மிட் டேபிள் கிளப்புக்கு இல்லாட்டி சாம்பியன்ஷிப்ல, சோ உனக்கு ஒரு கரியர், ஒரு ப்ரொஃபஷனல் கரியர் கொண்டு வந்து கொடுக்கறதும் இங்க ஒரு அகாடமியோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான்ங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அது ஒரு முக்கியமான ஃபேக்டர். அது அகைன் மேனேஜர்ஸ் ட்ரஸ்ட் ஆன் தி பிளேயர் பிளேஸ் a huge ரோல். அது எப்படியும் கேம்பிள் தான். see because அது எப்படியும் கேம்பிள் தான். see if it had not worked out கேட்கலாம், ஓ இதுக்கு ஆஸ்கர் பாப் கொண்டு வந்தா அந்த சிச்சுவேஷன்ல அவனால பண்ண முடியல, பட் வந்து it happened. he gave his confidence, நீ ஆடு பரவாயில்ல, and that is the thing. so இல்ல நீங்க I also feel they both are, I think Lewis and Bob, they earned that chance.
லைக் வெப் வந்து ஒரு யங்ஸ்டரை வந்து he plays over a senior playerனா he is basically destined for greatness. அந்த மாதிரி ஒரு பிளேயரா இல்ல அதான் டெஸ்டின் ஃபார் கிரேட்னஸ் அத அக்ரி. பட் பிவி ப்ரோ சொன்ன மாதிரி அது வந்து ஒரு ஹிட் இல்ல மிஸ் தான். ஹிட் ஆனா ஓகே வெல் அண்ட் குட், மிஸ் ஆனா கேள்வி கேட்கதான் கேட்பாங்க எதுக்கு இவனுக்கு அப்படின்ட்டு. இப்போ மிஸ் ஆனா கேள்வி கேட்கறேன்னு சொல்றீங்களா? ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த யங்ஸ்டர் மேல யாரும் இது சொல்ல போகுது, எல்லாரும் மேனேஜர் தான் சொல்லுவாங்க. நம்ம மேக்ஸிமம் யங்ஸ்டர் பத்தி சொன்னோம்னா என்ன சொல்லுவோம், நம்ம கிளப் குவாலிட்டி இல்லடா அவன், அவ்வளவுதான் சொல்லுவோம். அவ்வளவுதான். இல்ல அதான் சொல்றேன் சொல்லுவோம். அதுதானே வச்சிருக்கோம். யா சோ யா மட்ரிட் கேமை பத்தி நிறைய பேர் கேக்குறீங்க. மட்ரிட் கேம் நான் யாரும் பார்க்கல அன்பார்ச்சுனேட்லி. இது வந்து இந்த கேம் வீக் 21 டிஸ்கஸ் பண்ற ஒரு மேட்டரா தான் இருக்கிறதுனால மட்ரிட் கேம் பத்தி பேச போகல. ரொனால்டோ பத்தி யாரோ கேட்டிருந்தீங்க. ஏன் ரொனால்டோ ஏதாச்சும் அனத்திட்டு தாங்க இருப்பாரு அவர் ஏதாச்சும் சொல்லிட்டு சும்மா இருக்கு சொல்லுங்க. இப்ப இல்லைங்க, அவரு வின் பண்ண காலத்துல இருந்தே பேசிட்டு தாங்க இருப்பாரு. அவர் வின் பண்ணலைனால திட்டதான் திட்டுவாரு அவரு. இந்த நாக்குல சனி ருத்ரதாண்டம் ஆடுதுமா தெரியுமா, அது ஒரு முழு உருவம். ஜெயிச்சிருந்தான்னா அவர் வாயை தந்துக்க மாட்டாரு. ஆமா இல்ல வாலண்டியரா இதுவோ பிரைஸ் பண்ணி பேசியிருப்போம். ஆமா பலோண்டர் தான் தெரியுமா உங்களுக்கு. இது வந்து உங்களோட விச்சவட்டு சூத்தி ஒரு அஜெண்டா அவ்வளவுதான். அப்சல்யூட்லி யா யா. சோ ரொனால்டோ பத்தி சொல்றது சொன்னாரு வந்து எப்படின்னா ஃபப்ரிசியோ ரொமானோ இதுல ஐ டோன்ட் ஒரு இதுல வந்து the haters get down what they want. அதுக்கு அப்புறம் அதே சென்டென்ஸ்ல I don't take criticism அப்படின்னு நீ எதிரா சொல்ல வர ஏதாவது ஒன்னு சொல்லு. சொல்லாத பிடி அடி வாங்க நீ பார்த்து பேசுங்க. அண்ணா ஃபேன்ஸ் பல பேர் இருக்காங்க. 12 பண்ண முடியுமா பாஸ்? அது என்னவோ உண்மைதான். ஸோ எஸ் மற்றபடி நம்மளுக்கு வந்து ஃபேன்ஸ் கேட்டதுன்னா இது மட்ரிட் கேம் பற்றி கேட்டாங்க. நான் சொன்ன மாதிரி மட்ரிட் கேம் யாருமே பார்க்கல. முக்கியமான ஒரு டாபிக் இப்போ கரெக்டாக வந்து செக்கோட வந்திருக்கு நம்ம இதெல்லாம் பேசுகிறப்போ. சரவண முருகன்ல ஆரம்பிச்சு பல பேர் இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. தாட்ஸ் ஆன் நியூ மேன் யுனைடெட் நியூ சிஇஓ ஃப்ரம் மேன் சிட்டி. நான் வந்து மணி கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நான் வந்து எனக்கு ஒரு வெளியே இருக்கிற ஒரு ஃபேனா இவ்வளவு அலப்புறைகள் ஓடும் நேரத்தில் எனக்கு வர ஒரு கேள்வி வந்து, உங்க ஆள் அந்த ஒமார் ஹெசாடாவா அவன் பேரு ஏதோ ஒன்று அந்த மாதிரி தான் பெனாடா. சோ அவன் வந்து he feels that the ship is going to go down and கரெக்டான நேரத்துல எப்பா நான் எஸ்கேப் ஆகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபேண்டன் பண்ணிட்டு போற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. ஏங்க இன்ட்ரெஸ்டிங் டேக் நாளை யோசிக்கவே இல்ல. கம் ஆன் எனக்கு அப்படிதான் இல்ல ஆக்சுவலா கவர போகுதுடா காப்பாத்திக்கலாம். இதுக்குதான் வந்து ஆக்சுவலா எங்க கிளப்ல லைவா நடந்துச்சு. பேரடீச்சர் வந்து யுவென்டஸ்ல இருந்து அந்த ஸ்கேம்ல மாட்டிட்டான்னு சொல்லிட்டு தான் தப்பிச்சு இங்க வந்தான். சரிங்களா? இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் வந்த இங்க வந்த கிளப் வந்து அவனுக்கு தெரியல. லைக் இங்க இருந்தா மட்டும் ஏதோ வந்து அவன் தப்பிச்சிருவான். சனியை வந்து சட்டை போட்டு இங்கதான் உட்கார்ந்துருக்கு அப்படின்னு தெரியாம அவன் யுவென்டஸ்ல இருந்தாலே எல்லாத்துக்கும் ஜாலியா இருந்திருப்பான் போல. இங்க வந்துதான் பேன் வாங்கணும். சோ அதனால எனக்கு தெரிஞ்ச பிளஸ் அவனோட ரோல்லாம் நான் படிச்சுட்டு இருந்தேன். அவன் தான் அந்த அந்த 115 சார்ஜ்ல அவன் மேல கண்டிப்பா 2 சார்ஜ் விடும். என்ன சார்ஜ் நான் சொல்லல. ஐ திங்க் 2ன்றதோட he was the head of sponsorship. So அந்த over 10 years இருக்கறப்ப வந்து அததான் சொல்ல வந்தேன். So basically the way I see it is two way it could happen. One, man you are sure that charges are going to amount to nothing. So it's basically CAS la வந்து ஒன்னு ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு இதுனா whatever charges they have alleged now is basically they have to provide very stronger evidence. So எப்படின்னா it falls upon PL to provide stronger evidence to prove that case. அதனால வந்து maybe that is one. சோ இவங்க கிளப்பை தாண்டி பிரீமியர் லீக்ல யாரு பிராது கொடுத்தாங்களோ அவங்க தான் வந்து ப்ரூஃபும் கொடுக்கணுமா ஜாஸ்தியா? So basically compared to other Everton and other இப்ப போன அந்த recent problems la this is basically they are actually alleging fraud on the multiple parties. So இது வந்து basically எப்படின்னா ஒரு டைரக்டா வந்து சிட்டியோட அந்த ஓனர் மேல வந்து நீ ஃப்ராட் பண்ணிருக்க அது மாதிரி சொல்றது. இது பேசிக்கலி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் அந்த ஐ திங்க் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் சம்திங் ஆஃப் UAE I guess. So இது வந்து இட்ஸ் a very high level thing to charge upon. So now it is on PL to provide proper evidence to show that okay இல்ல we have proper இந்த மாதிரி இதனால நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ நீ என்ன வந்து தப்பா சொல்லிட்ட I am going to sue youங்கற மாதிரி. இல்ல that has not come to that point. அது வந்து இப்ப இந்த கேஸ் தோத்தா it might come up on that. So தேவலாம அலெஜ் பண்ணி you have tarnished our reputation, so that will come back again. But for the
current the reason why it is taking so much time is இந்த நிறைய பேப்பர் ஒர்க்ஸ் they have to go through each ஒரு சார்ஜ் 2 சார்ஜ் இருந்த எவர்டனுக்கு I think they took a lot of time. So இதை வந்து they have to go through. மூலகாரங்க நீங்க 1-2 மாட்டிப்போம் 115 போட்டு வச்சுப்பாங்க. இந்தியால கேஸ் போட்டு ஜெயில வர மாதிரி 10-15 வருஷம் கத்தி போட்ட விஜய் சொல்றவர் 4000 ரூபாய் வாங்கின ஒரு விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு மாட்டான். இல்ல கோடி வாங்கின. So இது வந்து அதான் இது one of the way. Another thing is it is many being totally okay ஆனா பரவாயில்ல நம்ம இப்போதைக்கு வந்து ஹையர் பண்ணிப்போம். So it could be one of the decision where they hire first and then ஏதாவது ஆச்சுன்னா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹையர் பண்ணா okay will deal with the consequences because this guy was நான் வந்து to see this appointment எப்படின்னா எப்படி ஓமார் தான் வராரு விடியல் தர எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல. there is a detailed article on athletic written by Laurie Whitwell. என்ன அப்படின்னா there is a separate section ஏன் வந்து இந்த 115 charges வந்து it will not affect Omar Berradi அப்படின்ட்டு வந்து சொன்னா. so it's a very detailed article. சோ வந்து அது யாரா டைம் கிடைச்சா படிச்சு பாருங்க. அண்ட் ஆல்சோ கார்த்தி ப்ரோ சொன்ன மாதிரி இந்த அந்த 115ல அந்த 2 சார்ஜஸ் அவன் மேல இருக்கிற ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க வந்து நிறைய டைம் ஆகுங்க. இதுல வந்து இந்த எவர்டன் மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ப்ராசஸ் கிடையாது. இது வந்து சுத்தி இது வந்து கவர்மெண்ட் லெவல்ல இன்வால்வ் ஆகுறாங்க இதுல. அதனால அந்த சிட்டியில இருக்கிற ஒரு சார்ஜ் கூட அவங்களுக்கு வந்து இதாகாது. மேக்ஸிமம் போனா $2 மில்லியன் ஃபைன் கட்டுன்னு சொல்லுவானுங்க, அவ்வளவுதான். அது செல்சிக்கு வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அவ்வளவுதான் வரும், மத்தபடி எதுவுமே பண்ண மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஒமர் பெராடி ஆக்சுவலி நான் வாஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் நான் வந்து ஒமர் பெராடி இருக்கா அப்படின்னு எனக்கு வந்து என்ன சொல்ற ஒரு 2-3 வருஷமா தெரியும். அதுக்கு வந்து அந்த டிக்ஸிக்ஸி அந்த ஆளோட பழைய ட்வீட் எல்லாம் வேற நோண்டி எடுத்து போடுறாங்க. எல்லா ட்வீட்லயும் கேவலப்பட்டிருக்கான் ஒவ்வொரு ட்வீட்லயும். அந்த 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 டிக்ஸிக்ஸி தான் வந்து ஆக்சுவலி அது ஃபேஸ் ஆஃப் த சிஸ்டம் மாதிரி இருந்துச்சு சிட்டிக்கு. உமர் இது பட் வெல் கால்குலேட்டட் ரெக்ரூட்மெண்டா தான் இருக்குன்னு தோணுது. ஏன்னா இட் வாஸ் நாட் அப்பாயிண்டட் பை கிளேசஸ், இட் வாஸ் அப்பாயிண்டட் பை இனியோஸ் ஹூ ஆர் இன்டு ஸ்போர்ட்ஸ் ஃபார் அ லாங் டைம். சோ இது வந்து சும்மா நேத்து டிசைட் பண்ணி இன்னைக்கு வந்து சிட்டில இருந்து ஆள் எடுத்துட்டு வர மாதிரி தெரியல. பட் எப்படி போகுங்கிறது we can only see. நான் தான் முன்னாடி பாட்காஸ்ட் முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி நாங்க வந்து ஆர்சனல்ல இருந்து டாக்டர் கூட்டிட்டு வந்தோம், மெடிக்கல் டீம் போச்சு. அது நீங்க டாக்டரை கூட்டி போல சனியனை கூட்டி போனீங்க. நீங்க பேசிக்கா சொல்லுவானுங்க செல்சில இருந்து செட் பீஸ் கோச் கூட்டு போனா முடிஞ்சு 2 வருஷமா செட் பீஸ்ல ஒண்ணும் இல்ல. இப்ப அடுத்த கிளப்ல இருந்து சிஇஓவே கூட்டு வந்திருக்கோம். கிளப்பே முழுசா முடியாம இருந்தா சரிதான். இல்ல நீங்க வந்து இப்ப நீங்க என்னன்னா சொல்லலாம். எனக்கு என்னன்னா லைக் இப்போ வந்து நம்ம எல்லாருமே சொல்லுவோம்ல சிட்டியோட ஸ்ட்ரக்சர் தான் பர்ஃபெக்ட்னு. லைக் நீங்க இந்த மாதிரி போய் ஒரு சிஇஓ தூக்குறதே வந்து ஐ ஃபீல் லைக் நீங்க எல்லாம் பேட்டர்னைசிங் நீங்க சிஇஓவா அந்த ஏன்னா இது யாருக்குமே தெரியாது. திடீர்னு டேவிட் நியூஸ் 12 மணிக்கு வருது. யோ என்னையா யுனைடெட் நடுராத்திரி எல்லாம் வேலை பாக்குறாங்க சனிக்கிழமை அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. புரியுதுங்களா? பிளஸ் வாட் ஐ வாஸ் ஷாக்ட் வாஸ் யுனைடெட் அதுக்குள்ள ஆபீஸ்ல அனௌன்ஸே பண்ணிட்டாங்க இஸ் கோயிங் டு டேக் சார்ஜ் அப்படின்னு. பிகாஸ் யூசுவலா நான் அந்த பேட்ரிக் ஸ்டீவார்ட் தான் எங்களுக்கு இப்போ ஆக்டிங் சிஓ. அவர் இருக்கும் போதே அவன் 3 ரெக்ரூட்மெண்ட் இனியோஸ் ஆக்சுவலி ஜிம் ராட்க்ளிஃப் ஹேட் 1-on-1 ஃபேன் இன்டராக்ஷன். அதுல சொன்ன 3 ரெக்ரூட்மெண்ட் இருக்கு, ஒரு சிஓ அண்ட் 1 ஹெட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், 1 டைரக்டர் ஆஃப் ஃபுட்பால் அப்படின்ட்டு. ஸோ சிஓ இஸ் அப்பாயிண்டட். எல்லாரும் ஜீன் கிளாட் பிளாங்க் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. பட் இன்ஸ்ட் ஆஃப் தட் ஒமர் பெராடா ஹஸ் கம். அண்ட் பாப்போம் அவர் வந்து வாட் தே ஆர் கோயிங் டு டு அபௌட் டைரக்டர் ஆஃப் ஃபுட்பால் அண்ட் ஹெட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் என்ன பண்றாங்க. அட்லீஸ்ட் நான் சொல்ல வந்தேன் லைக் யுனைடெட் ஃபேன்ஸ் லைக் ஃபைனலா அட்லீஸ்ட் they have something to look forward to அப்படிங்கற மாதிரி. because for me அதாவது எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாம இருந்துச்சு. இப்போ ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் டிபெண்டிங் ஆன் லைக் ஒரு ஏதோ ஒரு பர்சனாவது இருக்காங்க. அட்லீஸ்ட் somebody will replace CEO. ஒரு கேம் தெரிஞ்ச ஃபுட்பால் தெரிஞ்ச சிஇஓ ரீப்ளேஸ் பண்ணுவாங்க ஒமர் பெராடா போனாலும். சோ லெட் தி ஸ்ட்ரக்சர் கம் இன்டு பிளேஸ். அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஆகுது பாப்போம். இருங்க முடிவுக்கு வந்துடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. இல்ல அது கரெக்ட் தான். இல்ல எனக்கு என்னன்னா யுனைடெட்ல there is like so many problems. நீங்க ஒரு ப்ராப்ளம் வந்து எதுக்கு நீங்க அதோட ரூட் காஸ்னே ரிலேட்டே பண்ண முடியாது. புரியுதுங்களா? சோ எனக்கு அதனாலதான் மெயினா லைக் எனக்கு என்ன ஏதாச்சும் வந்து ஒரு பர்சனலா லைக் என்ன சொல்றது ஒரு அவங்க ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு இஷ்யூ இருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்ப தெரிஞ்சிடும் இது வந்து நிஜமாலே வந்து இது சோழி முடிச்சு அவ்வளவுதான், இது சாப்பிடுறீங்கன்னா இது வந்து காப்பாற்ற முடியாது, இது வந்து அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. அதான் சொல்றேன், வெயிட் பண்ணி தான் பாக்கணும். அதான் சொல்றேன். பட் எனக்கு இட் லுக் லைக் a very good move from United. ஆமா சும்மாலாம் எப்படி விட மாட்டானே. சும்மாலாம் எப்படி விட மாட்டானே.
I think இங்க என்ன ப்ராப்ளம்னா he can't move up the ladder in city. எவ்வளவு நாள் இருந்தாலும் it will take for Siki or other people to go. ஆனா அவங்க பொசிஷனுக்கு வந்து இவனுடைய லிமிட் ஆஃப் where he can be in city will take இன்னொரு it might more than a decade even in the same spot. So it's more of a ஒரு personal career upgrade. இப்ப whatever position Man U is offering, I don't think so City can offer him in the near future anytime. I think that could be the very I mean this was basically எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா he has to speak with a lot of people. He was even hesitating. City even said you can go on because it's a very good move for his career. அப்சல்யூட்லி. இதுதான் ஆக்சுவலி இப்ப ஹேமந்த் இது சொன்னாலும் வந்து பட் ஒரு எல்லாமே நாங்க சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ண காலத்துல இருந்து நார்விச் கார் வெளியே இருக்குங்க ஐயா. 2008 இருந்து புதுசு கிடையாது, புதுசு இல்ல. ஸோ அதான் தட்ஸ் ட்ரூ. லைக் இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ப்ராசஸ். நம்ம எவ்வளவுதான் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தாலுமே ஃபவுண்டேஷன் சரியா இல்லைன்னா எதுவுமே வேலைக்கு ஆகாது. அதுதான் வந்து இட்ஸ் ஃபார் மீ இட்ஸ் ஸ்டெப் இன் த ரைட் டைரக்ஷன் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஹி இஸ் பிரிங்கிங் ஆல் த குட் திங்ஸ் தட் ஹி சீன். நம்ம சிட்டி வந்து எப்படி கரெக்டா வந்து ஃபங்க்ஷன் பண்ணி எப்படி கரெக்டா வெளியே கொண்டு வராங்க, அந்த எப்படி நடத்துறாங்க, அந்த மாடல் எப்படி ஓடுதுங்கிறத வந்து கண்கூரா பார்த்த ஒரு ஆளு, அதை ஹெட் பண்ணின ஒரு ஆளு. ஸோ அது உள்ள கொண்டு வரது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். Hashtag Danny, Man City will face a ban in 2025 நாரு. 2025ல இல்ல bro, 2035ல தான் அந்த ban கேன்லாம் வரும். அந்த ban வரச்சே பாத்துக்கலாம். வர வரைக்கும் நம்ம இதுக்கு ban வந்தாலுமே 2 ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ ban வரும். அப்புறம் 20 பாயிண்ட் டிடெக்ட் பண்ணுவாங்க. அதான் ban சொல்றா. ஆனா அவங்க கடைசில பாரு எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டு போயிட போறானுங்க. I think இது என்ன சொல்றாங்கன்னா they prove it in they prove everything and then we get a very 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 bad fight. இப்ப எப்படி சொல்றதுன்னா ஒரு 3 லீக் கீழ ரெலகேட் ஆகிற மாதிரி அந்த அளவுக்கு ஜெசே வெரி வாய்ப்பே இல்ல. அப்புறம் பிரீமியர் லீக் இல்லங்க அத வாய்ப்பே கிடையாது. இல்ல மார்க்கெட் நவ அவங்கள டச் ப்ரூவ் ஆகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அது ஒரு விஷயம். பெரிய பெரிய டீம் வந்து லீகே ப்ரொடெக்ட் பண்ணும் டெஃபினட்டா ஒரு பாயிண்ட் வரைக்கும். சோ வந்து 3 இதெல்லாம் கீழ போனாங்கன்னா குளோபல் ஃபேன் பேஸ் அடி வாங்கும்னு சொல்லிட்டு விட மாட்டாங்க. அந்த லீக் யுவென்டஸ் போனாங்க, even though that was still a long back. யுவென்டஸ் போனாங்க ஆக்சுவலா. யுவென்டஸ் போனாங்க பட் அந்த நேரத்துல அந்த லீகே செத்து இல்ல ஒரு லெவல் போனாங்க பட் ஸ்டில் போனாங்க. 2 லீக் டைட்டில்ஸ் were stripped. ஆமா பட் ஆனா அவங்க அந்த லீகே அந்த நேரத்துல செத்து லீகா தானே இருந்துச்சு. அவங்க இல்ல அது ஒண்ணு ப்ரோ. அவங்க வீடியோ எவிடன்ஸோட மாட்டிக்கிட்டாங்க. நீங்க அந்த காலத்துல வந்து 2000ல நடந்தது. நீங்க வந்து இது ஃபோர்ஜரி பண்ண அப்பப்பா ஒரு ஃபுல் டாக்குமெண்ட்ரி இருக்கும். லைக் வீடியோ எவிடன்ஸோட ஒரு ரெஃபரியும் வந்து அவனோட வாய்ஸ் முதற்கொண்டு இந்த மேட்ச்ல எது நடந்திருக்குன்னு அப்பட்டமா மாட்டிக்கிட்டான். இங்க எதுவுமே சொல்ல முடியாது. அவன டெக்னாலஜியே இல்லாத காலத்துல இப்படி மாட்டிருக்காங்க. அதுதான் சொல்றேன். சிட்டி இதெல்லாம் பார்த்து நாகரிகத்தை நாசுக்கா பண்ணி எடுத்திருக்கானுங்க. என்ன சொல்ல வர்றாருன்னா எவிடன்ஸ் இப்போதைக்கு இல்லாததுனால சிட்டி வந்து சர்வைவ் ஆட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஆர்மியோட சேர்த்து ஒரு புகார் வைக்கிறாரு. அப்படி இல்ல இதுல பண்ணுனா பாதி பேர் வந்துட்டு அவ்வளவுதான் சிட்டி ரெலிகேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த வருஷம் ஜெயிச்ச டைட்டில் எல்லாம் வந்து யாரெல்லாம் செகண்ட் பிளேஸ் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் வரும்னு சில நண்பர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க, செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அதுதான் வந்துட்டு நான் யோசிச்சு ஓகே அப்படியா நான் உங்களை சொல்லவே இல்லையா? இல்ல உங்களை சொல்லவே இல்லை. நாங்களும் இருக்கோம் அதுல. அதனாலதான் எங்க ஆளுங்க சிட்டியை தூக்கிட்டு யுனைடெட் 2 ஆர்சனல் 1 அதெல்லாம் ஒண்ணும் ஆக போறது இல்ல. சும்மா பகல் காணாதீங்க. பென்னட் செபாஸ்டியன் கேட்டிருக்காரு, how are fans reacting to these allegations Man City are facing bro னு. fans react பண்றது இல்ல, அதான் அவங்களுக்கு தான் தெரியுமே ஒண்ணு இருக்காது. Man City fans னு கேட்டிங்கனா எல்லாம் அம்பிக்கிட்ட உட்கார்ந்து இருக்கானுங்க. உங்களுக்கு நியாயம் தெரியுமா சட்டம் தெரியுமான்னு. மத்த கிளப் ஃபேன்ஸ்னா எல்லாருமே கோமாரே நியாயமா அப்படிதான் உட்கார்ந்துருக்கோம் எல்லாருமே. மத்தபடி எது வரையும் இல்ல. எல்லாம் அந்த வடிவேலு சொல்ற மாதிரி தான். மேன் சிட்டி அடிக்க போறவங்க எவர்டன் அடிச்சிட்டு இவனை போய் அடிச்சிட்டீங்களா ஆஃபர் செஞ்சீங்களா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அடிச்சது புள்ள பூச்சிய அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சோ யா லிவர்பூல் கேம் பத்தி பேசிட்டோம், யூத் மேன் சிட்டி இதை பத்தி பேசிட்டோம். அடுத்த ஒரு ஏதோ பெஜாரான ஒரு கேம் நடந்திருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு எல்லாருமே மிஸ் பண்ண ஒரு கேம். கார்த்திக் வண்டி ஆர்மிக்காக நான் வண்டி பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு வந்த கேம் வந்து ஷெஃபீல்ட் வர்சஸ் வெஸ்ட் ஹாம். நான் எவ்வளவு கான்பிடென்டா இருந்தேன்னா FPL வந்து என்னோட வெஸ்ட் ஹாம் கோல் கீப்பர் வந்து இதுவா இப்ப வந்து கேப்டனா வேற போட்டாங்க. ஷெஃபீல்ட் கிடைக்கிறாங்க ஒரு கோல் கூட போட மாட்டாங்கன்னு. கடைசியில பார்த்தா 90+13 வந்து ஒரு கோல் போட்டு அவங்க வின் பண்ணிருக்காங்க. கார்த்திக் கேம் எப்படி இருந்துச்சு? இல்ல ஆக்சுவலா வந்து இது ஒரு பயங்கரமான கேம். ஏன் அப்படி சொல்றேன்னா நான் இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைக் இன்னும் ரெண்டு டீமும் ஆஃபீஸா அந்த கவுண்டர் அட்டாக்கிங் பேஸ் தான். 2 டீம்ல வந்து பயங்கரமா ஹைலைன் எல்லாம் போட்டு ஏதோ ஜாலியா ஆட்டு இருந்தானுங்க. 2 பேருக்கும் டிஃபெண்டர்ஸ் வந்து அவ்வளவு பின்னாடி ரன்பர் என்ன தைரியத்துல நீங்க ஹைலைன் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. இட் வாஸ் லைக் வெரி என்டர்டைனிங். 2 டீமே பாத்தீங்கன்னா 21 ஷாட்ஸ் 18 ஷாட்ஸ்
West Ham had good chances. Like West Ham obviously missing Paqueta, Kudus, plus இன்னும் யாரோ ஒருத்தர் இன்ஜூர்டு. அவங்க டீம்ல ஷெஃபீல்ட்லயும் ஒரு 2-3 இன்ஜுரிஸ். பட் தென் வந்து கேம் வந்து ஒரு 75 மினிட் வரைக்கும் அந்த ஒரு பேஸ் செகண்ட் கியர்ல தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெனல்டி வந்தது, வெஸ்ட் ஹாம் 2-1 போனாங்க. அதுல இருந்தா ஆக்சுவலா கேம் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஷெஃபீல்ட் லாஸ்ட் தேர் ஹெட்ஸ், போய் அடிச்சு நவுத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. அவங்க ஸ்டேடியம் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு ரியான் ப்ரூஸ்டர் வந்து ஓடி போய் ஒரு ஸ்லைட் டேக்கிள் போட்டான். அது வேணா பாருங்க, எல்லாம் எனக்கு பார்க்கவே பயமா இருந்துச்சு. அவன் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலையில இருந்தா தெரிஞ்சு எமர்சன் மொத்தமா அவன் கரியரே முடிஞ்சிருக்கான். அந்த மாதிரி இன்ஜுரி அதெல்லாம். லைக் அவன் வந்து அதை பயங்கரம், லைக் சரியான ஸ்லைட் டேக்கிள். அவன் வந்ததுலேயே தெரிஞ்சு அவன் அடிக்கதான் வந்திருக்கான். நீ வந்து பால் அங்க போய் 1/2 மணி நேரம் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து அடிக்கிறான். ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து டிசர்வ் ரெட் கார்டு. அதுக்கப்புறம் வந்து ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன் ஃபார் வெஸ்ட் ஹாம். அதுல இருந்து வெஸ்ட் ஹாம் சடனா டே லாஸ்ட் தேர் ஹெட்ஸ். அவங்களால வந்து கேம் மேனேஜர் பண்ண முடியல. ஒரு பாஸ் கூட அவங்க கொல்ல தூக்கி வெள்ள அடிச்சுட்டு என்னெல்லாமோ பண்ணிருந்தாங்க. அண்ட் தென் ஃபைனலி பேர் என்ன, ஆப்வியஸ்லி இந்த சீசன்ல இந்த டிசென்ட்டுக்கு வந்து எல்லோ கார்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஸோ இந்த சண்டே இந்த ஃபர்ஸ்ட் ரெட் கார்டு வாங்கின சண்டேல கூஃபாலுக்கு ஒரு எல்லோ கார்டு வந்துச்சு. அகைன் ஹி கமிட்டட் ஃபவுல். அந்த மார்டினெல்லி மாதிரி கன்சிக்யூட்டிவா 30 செகண்ட்ல 2 எல்லோ கார்டு இருக்கு, புரியுதுங்களா? சோ அதுல இருந்து ஐ நோ அந்த மொமெண்ட் வெஸ்ட் ஹாம் ரெட் கார்டு வந்து ஐ நோ திஸ் மேட்ச் இஸ் கோயிங் டு எண்ட் டிரா. ஏன்னா ரெஃபரி லாஸ்ட் த பிளாட் கம்ப்ளீட்லி, புரியுதுங்களா? ரெஃபரி லாஸ்ட் த பிளாட். இவன் வந்து ஷெஃபீல்ட் சும்மா போய் டைவ் வச்சாலும் இவங்க வந்து பெனால்டி குடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி அடுத்த 30 செகண்ட்ல லைக் ஐ டோன்ட், நீங்க அதான் பாருங்க, எனக்கு பர்சனலா வந்து ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் a penalty, but then it's like a very 50-50. அந்த ஆரஞ்ச் ஷேட் இருக்கு, கொடுத்தாலும் தப்பு இல்ல, பட் தென் லைக் கொடுக்கலனா லைக் எதுவும் சொல்ல ஆன்ஃபீல்ட் டிசிஷன் கொடுத்தாங்களா? ஆன்ஃபீல்ட் டிசிஷன் அவன் கொடுத்து அவன் எகிரனோட கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் யோசிக்கவே இல்ல. சொல்லுவாங்க we don't find conclusive evidence to turn this around னு முட்டாள்தனம் சொல்லுவானுங்க. என்ன பிரச்சனைனா பால் கிராஸ் முடிஞ்சு போச்சு. இந்த பால் கிராஸ்ல வரும். அரியோலா வந்து அந்த ஷெஃபீல்ட் பேர் அடிப்பான், அவன் ஷெஃபீல்ட் பேர் இவனை அடிப்பான். அது வந்து ஒரு கிளாஸ். பாலே 2 பேரும் தொட மாட்டாங்க. சோ அது வந்து அவன் எந்த பேசிஸ்ல வந்து இவன் தான் முதல்ல அடிச்சான், அதனால இவங்களுக்கு பெனல்டி வரும் கொடுத்தான்னு எனக்கு தெரியல. சோ ஆப்வியஸ்லி அந்த பெனல்டி வந்தது அண்ட் அரியோலா காட் இன்ஜூர்ட். அதுக்கப்புறம் ஃபேபியன்ஸ்கி வந்தா ஹி குடன்ட் சேவ். அதுக்கப்புறம் தான் பயங்கரமான ஒரு ஃபன்னு 30 செகண்ட்ஸ் மோர். ஏன்னா அவங்க எக்ஸ்ட்ரா 6 மினிட்ஸ் அவங்க எதுவுமே ஆடல. இந்த செலிப்ரேஷன் இந்த விஏஆர் செக்லயே போயிருச்சு. அதுவே கேம் வந்து 105க்கு போயிருச்சு. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு கிராஸ்ல ஷெஃபீல்ட் டிஃபெண்டர் யாரும் தெரியல, ஓடி போய் பவனுக்கு ஒரு ஸ்பேர் போட்டான். ரெஃபரி வந்து வாட்ச பார்த்துட்டு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு விஐஆர் செக்கிங் இருக்கும் போதே அப்படியே விசில் ஊதிட்டாங்க ஃபைனல் விசில். யா இட் வாஸ் a penalty for West Ham ஃபைனலா. சோ ஆக மொத்தம் அந்த 15 நிமிஷத்துல அவங்க கேம் ஆடல. திருப்பி விஐஆர் செக், ரெட் கார்டு, விஐஆர் செக், பெனல்டி இப்படியே ஓட்டாங்க. சோ லைக் தெரிஞ்சு இல்ல, இப்போ நம்ம ஆப்வியஸ்லி டாப் 6 டீம்ஸ்க்கு வந்து நம்ம நடந்தா ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது ரெஃபரி டிசிஷன் பத்திலாம். இந்த அவுட் சைட் ஆஃப் தேம் நடக்கிறதெல்லாம் பார்த்தாலே வந்து டேய் நீங்க வாரம் இப்படிதான் பண்றீங்களாடா அப்படின்னு வருது. ஃபோக்கஸ்ல வருது, பிக் 16 தான் ஃபோக்கஸ்ல வருதுங்க. இன்னைக்கு கேம்ல வந்துட்டு க்ளூவெட்லாம் வந்து பிட்ச்ல இருந்திர கூடாது, ஸ்ட்ரைட் ரெட். அது இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட் ரெட். அழகா லூயிஸ் டியாஸ் கால மடக்கி இப்படி அமுக்குறான். டேய் இதேதான்டா ஜோன்ஸ் பண்ணா டாட்டனம் அகைன்ஸ்டா கொடுத்து அமிச்சிங்க, அதே மாதிரி தான் இருந்துச்சு. சோ அது ஒரு கான்ட்ரோவர்சி ஆச்சு. எனக்கும் ரெஃபரிஸ் பத்தி என்ன பேசுனீங்கன்னா நான் வந்து ஸ்வேர் ஜார் ஓபன் பண்ணுவேன். ஸ்வேர் ஜார் மாதிரி ரெஃப் ஜார்னு ஒன்னு வச்சிருக்கோம், ஆளுக்கு $1 போட்டு பேச சொல்லிட்டேன் நான். ஒரு முக்கியமான விஷயம் ரெஃபரிஸ் பத்தி நம்ம பேச மாட்டோம். அதுக்கப்புறம் அருண் ப்ரோ வந்து வாழ்க்கையில சம்பாதிக்க தேவையில்லை. ஆமா, அந்த அளவுக்கு பேசலாம் நம்ம. அதுக்கப்புறம் நான் வேலையை விட்டுட்டு சும்மா பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன் ஃபுல் டைம் ஜாலியா. ரெஃபரி பாட்காஸ்ட். எஸ். சோ எனக்கு பர்சனலா அந்த கேம் பார்த்தா என்ன தோணுச்சுன்னா, இவங்க வந்து ரெஃபரிஸ் வந்து இந்த பிஎல் ஒரு ப்ராடக்ட் ஆகணும்ங்கிறதுக்கு கான்ட்ரவர்சியா இந்த மாதிரி ஒரு டிசிஷன் கொடுத்து இதை வந்து பேர் அந்த ஒரு வடிவல காமெடி சொல்லுவாங்கல்ல, அவனே காணாம போவான் அப்புறம் அவனே போஸ்டர் அடிச்சு கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீணா போன மேட்ச் கொண்டு வரணுங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஆடியோல வந்து அதான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப மேட்ச் டல்லா போயிட்டு இருக்கு, நீ ஒரு இதை போட்டு விட்டா கரெக்டா இருக்கு. இந்த விஜய் டிவி ஆங்கருக்குலாம் சொல்லுவாங்கல்ல, அழுகுறாங்களா அப்புறம் அழுவ சொல்லிக்கிட்ட போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து நீங்க வந்து இது கேட்டுட்டு இருக்கீங்க, மட்ரிட் கேம் அந்த தாட்ஸ் அதெல்லாம் கேட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க 6 பேர்ல யாருமே பாக்கலன்னு நினைக்கிறேன் அந்த மட்ரிட் கேம்லாம். சோ பார்க்காம சி மட்டும் பார்த்தேன். and Madrid things 2-0 டவுன் போயிட்டு 3-2 கடைசி நிமிஷத்துல ஹோம்ல ஜெயிச்சாங்க. இவ்வளவுதான் எங்களுக்கு அந்த கேம்ல தெரிஞ்ச விஷயம். அங்கங்க பார்த்தேன். அது நியூ கேசலோட மோசமான டபிள்யூடபிள்யூங்க மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும். சரியான அடி ரியல் மேட்ரிட் போட்டு அடிக்கிறானுங்க.
ஆனா சரியான விக்டரி, ரொம்ப நல்ல மேட்ச் அது. ஆக்சுவலி என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சு. ஆனா ஆன்சோடி வேறலங்க 3-2 லாஸ்ட் பிளே வின் அடிக்க அது மட்டும் அசால்ட்டா நடக்குற விக்டரி. அவ்வளவோ பார்த்த வேண்டாங்கறாரு அவர். இன்னொன்னு எவர்டன் மேட்ச்ல நினைக்கிறேன், எவர்டன் மேட்ச்ல கோல் அடிப்பாங்க உட்கார்ந்து ரெஃப்ரி ஒரு டெசிஷன் ரியல் மேட்ரிட்க்கு வந்துட்டு ரெஃப்ரி பண்ணது கரெக்ட் அப்படி நீட்டா சொல்லிட்டு போயிட்டாருங்க. டேய் நான் என்ன வேணா பேசுவேன்டா, நான் வின் பண்ணிட்டேங்கற மாதிரி அந்த திமிர் இருக்குங்க. டான் கார்லோஸ் அந்த மேட்ச்ல ஏதோ கான்ட்ராஸ்டியலா நடந்திருக்கு. லைக் அல்மீரியாக்கு ஒரு கோல் வியர் ஓவர் டர்ன் பண்ணிட்டாங்க. பிளஸ் வினிசியஸ் ஏதோ வந்து ஒரு டூபியஸ் ஏதோ ஒரு ஹேண்ட் பால் சொல்லியாங்க. மேட்ச் இன்னும் ஹைலைட்ஸ் எல்லாம் பார்க்கல சார், தெரியல. அதனால வந்துட்டு ஏன்னா மட்ரிட் ஃபர்ஸ்ட் தர மத்த எல்லாரும் போட்டு கூவுறாங்க, இதெல்லாம் வந்து டே லைட் ராபரி, இவனுக்கு மட்ரிட் தான் லீக் ஜெயிக்கணும், நாங்கெல்லாம் எதுக்கு ஆடுறோம் அப்படின்னு பாசா பேசலாம் அழுவ ஆரம்பிச்சிட்டாருங்க. அதனால பண்ணா இருந்துச்சு பாக்க ட்விட்டர். அதுதான் நம்மளுக்கு ஜாலி. சோ இதுதான் எங்களுடைய கருத்து மட்ரிட் கேம்ல. நான் கண்டிப்பா பார்க்கல, நான் எதுவுமே பார்க்கல. சோ எனக்கு எந்த ஐடியா இல்ல. பயனர் 7 பாயிண்ட்ஸ் behind Leverkusen. அது வேற அவர் ஒருத்தர் தாங்க, இங்க இருந்து போன ஒருத்தர் தான். போச்சே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே. இப்போ இது சனி சோலோவா போகாம இன்னைக்கு ஒரு ட்வீட் ஒன்னு பார்த்தேன். என்னன்னா ஐ ஹோப் இதுல எப்படி டுக்கலுக்கு வந்து எரிக் டயர் வேணும்ங்கறது எனக்கு சத்தியமா புரியல. அதான் சனி சோலோவா போகாம கூட எரிக் டயர் வேற கூட்டி போச்சு. இன்னைக்கு ஒரு ட்வீட் பார்த்தேன். ஐ ஹோப் பயர் வின்ஸ் தி புண்டஸ்லீகா அண்ட் ஸ்பர்ஸ். நாங்க அதான் அவன் ஸ்பர்ஸ் ஃபேன் போல. அவர் போட்டிருக்காரு, we win the FA Cup and Ramo Kane misses the Euros and England lift the Euros trophy அப்படின்ற மாதிரி கேன வச்சு ஒரு ஸ்கிரிப்ட். I hope this script works. அது இன்னொரு கமெண்ட் போடுறாங்க, இன்னொரு ஸ்கிரிப்ட் போறா, டேய் எழுதுறதா எழுதுறீங்க, அதுக்குடா FA Cup பிரீமியர் லீக்னே சொல்லிட்டு எழுதுங்கடா, அது சந்தோஷமா இருக்கும். இல்ல அவங்க என்னைக்குமே கரெக்டா அவங்க வந்து இப்ப FA Cup கார்த்தி லைட்டா யோசிச்சுட்டு இருக்கான். ஐயோ தெரியாம வாய விட்டீங்களேடா, வாய விட்டீங்க. அடுத்த ரவுண்ட் சிட்டி கூட தெரியாம இஷ்டத்துக்கு பேசி ஹோம்லதான். ஆனா இந்த மேட்ச் சான் இல்ல, சோ எப்பவுமே அவன் தான் சிட்டியோட நல்லா ஆடுவான். சோ பாக்கணும். எனக்கு மேடிசன் வந்துட்டான், எனக்கு என் தலைவன் வந்துட்டா, அவ்வளவுதான். திஸ் மீன்ஸ் மோர் தென் ட்ராஃபி. அவ்வளவுதான். பேக் டு டைட்டில். தைரியமா எடுத்தேன் FPL. இந்த பைய கோல் அடிப்பானா, அது மாதிரி 10 பாயிண்ட் எடுத்து கொடுத்தான் FPL. குட் குட் குட். அதே மாதிரி பாப்போம். தைரியமான இவ்வளவு பேசுறீங்களே, தைரியம் ஆண்டனி எடுங்க பாப்போம் யாராச்சும். அந்த அளவுக்கு தைரியம் இல்லடா. நானும் சாதாரண ஈவன் டோனி ஸ்கோர் பண்ணி ஈவன் டோனியே வந்து கோல் அடிச்சான், திரும்ப வந்து ஸ்கோர் பண்ணான். ஆனா ஆண்டனி அடிக்கல. கோல் அடிக்கலாம் பரவாயில்லைங்க, மேட்ச்ல ஏதாச்சும் பண்றாங்க நிலைமையில. அததான் சொல்லலாம்னு வந்து நம்ம இவ்வளவு பேசுனது. மணியை பேண்டர் பண்றது, மணி வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு கம்ப்ளைண்ட் வெளியே கொண்டு வந்து கொடுப்போம். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. அதுதான் நடக்குது. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நடந்த 2 கேம். நேத்துமே வந்து அஃப்கோர்ஸ் ஆர்சனல் ஆடினாங்க, பட் பிரெண்ட்ஃபோர்ட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேமுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்சனல் கேம் பத்தி பேச, அதுக்கப்புறம் பிரெண்ட்ஃபோர்ட் கேம் பேசுவோம். 5-0 வின். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் மொக்கையா தான் ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த செட் பீஸ் வச்சு ஆடினதுலதான் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸே இருந்துச்சு. அது வந்து ஒரு ஆக்சுவலா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார்ட். 13 கோல் நம்ம 1/10 ஆஃப் த கோல்ஸ் வந்து ஹெடர்ஸ்ல போட்டிருக்கோம், 13 கோல் கார்னர்ல இருந்து போட்டிருக்கோம். அது அந்த நிக்கோலா ஷோவருக்கு வந்து டெஃபினெட்லி ஒரு ஷவுட் அவுட் கொடுத்தே ஆகணும். இஸ் சேஞ்ச்ட் a lot of things. பட் பிளஸ் நாங்கள் ரெக்ரூட் பண்ண பிளேயர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கோரிங் ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி தான் பண்ணாங்க. இது நான் பார்த்ததை வச்சு தான் நான் சொல்றேன். நீங்கள் மற்றது நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா பால் பாசிங் ஃபாஸ்டா இருந்துச்சு. அது டெஃபினட்டா வந்து ஒரு பிடிச்ச விஷயம். ரிலீஸ் வந்து இன்னுமே குவிக்கா இருந்துச்சு. ஜென்ரலா நாங்கள் வந்து பால் வச்சுட்டு எல்லாரும் வாங்கப்பா, எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ஒரு அழகா இருக்கிற 3v1 வந்து ஒரு 4v4 மாத்தி விட்டு அது யூஸே எல்லாம் பண்ணிடுவோம். இந்த இதுல வந்து நிறைய ட்ரை பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் அது ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆச்சா தெரியல, பட் நிறைய ட்ரை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அது ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆகல. செகண்ட் ஹாஃப்ல கோல் நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப் அகேன் ஸ்மித்ரோ வந்தான். ஹி ஷோட் வாட் ஹி கேன் டூ. இட் வாஸ் ரியலி ரியலி குட் வாட் ஹி டிட். எனக்கு அந்த 30 மினிட்ஸ் அதுக்கு தான் எல்லா ஃபேன்ஸுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே வந்து இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடு, இவன் என்ன பண்றான்னு பாரு, இவன் பண்ண முடியலன்னா நீ சொல்றது ஒத்துக்கிறோன்ட்டு 30 மினிட்ஸ் கொடுத்தான். ஹவர்ஸ் அந்த 60 மினிட்ஸ்ல என்ன பண்ணலையோ அதை கரெக்டா இவன் 30 மினிட்ஸ்ல பண்ணான். ஸோ அது பார்க்கறதா இருந்துச்சு. 5-0 சந்தோஷமா இருக்கு. பட் இதனால ஏதாச்சும் மாறுமான்னு கேட்டா எனக்கு இது வரைக்கும் தெரியல. எனக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் கோயிங் டு சேஞ்ச் எனிதிங். கோல் அடிக்கலன்னு சொல்றீங்க, அடிச்சிட்டாங்க. அதான் சொல்றேன், ஐ அம் ஹாப்பி அபௌட் திஸ் கேம். நான் அது இல்லன்னு சொல்லவே மாட்டேன். மார்டினேல ஒரு கான்ஃபரன்ஸ் இங்க இருந்து இட் வில் கேரி. ஹோப்ஃபுல்லி
ஹோப்ஃபுல்லி ஆமா. அதுதான் நம்புறேன். ஏன்னா 2 கோலுமே சூப்பரா போட்டோம். அது அந்த ஜார்ஜினியோ இருந்ததுல ஒரு டிஃபரன்ஸ் என்ன வரும் டெக்ஸ்ட் புக் மார்டின்லி தானே ஓப்பனிங் அப் ஹிஸ் பாடி அண்ட் அந்த ஃபினிஷ் பண்ணது. ஃபுல்லா ஐ திங்க் தட் பிரேக் ஹஸ் ஹெல்ப்ட் நினைக்கிறேன். பிகாஸ் நீங்க அந்த சொன்ன ஒரு பாயிண்ட் நான் கவனிச்சேன். அந்த பாசிங் கொஞ்சம் குயிக்கா இருந்துச்சு. லைக் டக்குன்னு இந்த ரொம்ப லேட் பண்ணி டிரான்சிஷன் இது பண்ணாம டக்குன்னு நீங்க துபாயில அந்த மீட்ல அது வந்து சால்ட் பேனமோ கொடுத்துருக்காங்க. அது ஒட்டகத்து பாலோட சக்தி என்னங்கிறது இப்பதான் தெரிஞ்சது நம்மளுக்கு. இதுக்குதான் ஒட்டகத்து பால்ல டீ போடுன்னு சொன்ன மாதிரி. பட் யா டெஃபினெட்லி செகண்ட் ஹாஃப்ல வந்து மச் இம்ப்ரூவ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் அது டெஃபினட்டா சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் இன்னும் இம்ப்ரூவ்ட் ஆனாங்க. பட் அகைன் அது பாக்குறதுக்கும் பாவமா இருந்துச்சு. ஒரு தேர்ட் கோல் போட்டதுக்கு அப்புறம் அவங்க கிறிஸ்டல் பேலஸோட அவே ஃபேன்ஸ் வந்து அந்த பேனரை தூக்கினோடனே அவங்க பாவம் அவங்க டீம் டோட்டலா டிஃப்ளேட் ஆயிட்டாங்க. அது ரொம்ப பாவமா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. தாத்தாவும் ஹாட்சன் தாத்தாவும் டேய் அவர் அண்டர்டேக்கர் மாதிரி எழுப்பி கூட்டு வராங்க அவரை வருஷம் டேய் நான் போறேன்டா என்ன விடுங்கடான்னாலும் இல்ல உன்னை தோண்டி பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட்டு வச்சு வா வா வான்னு உனக்கு இது மாதிரி இன்னொரு தாத்தாக்கு முன்னாடி சாம் ஆல்டர்ஸ்னு அவர் வாய் பேசுறாருன்னு இப்ப யாரும் கூப்பிட மாட்டாங்க அவரை. எதுவும் பேச மாட்டாரு கூப்பிட்டாங்க அவரை அப்படின்னு. ஆமாமா இல்ல இவங்க ஓனர்ஷிப் போடுறதுதான் வந்து ஆக்சுவலா இந்த ஒலிம்பிக் லியான்னு சொல்லிட்டு அங்க பிரெஞ்சுல இருக்காங்களா அவங்களும் ரெலிகேஷன்ல தான் இருக்காங்க. சோ அவங்களோட ஓனர்ஷிப்போட 2 டீமும் ரொம்ப மோசம். ஸ்டீவ் பாரிஸ் தான் அங்கேயும். ஆமாமா ஸ்டீவ் பாரிஸ்ல இந்த ஜான் டெக்ஸ்டர்னு ஒருத்தன் அவன் லைக் அதுதான் அந்த கம்பைன்ட் இது மாதிரி. அது எனக்கு கன்க்ளூசிவா தெரியல. பட் தென் தே ஹாவ் சம் லிங்க் ஒலிம்பிக் லியான்னு அந்த ஓனர்ஷிப்ல. சோ அவங்களும் அங்க ரெலிகேஷன்ல மோசமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால அங்க ஃபேன்ஸ் அங்க பிரான்ஸ் ஃபேன்ஸ் தான் சொல்லவே வேணாம். அவங்க சும்மாவே கொளுத்துவாங்க எல்லாத்தையும். அவங்களும் அங்க பயங்கரமா ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. வந்து கார் வீடு எதுவுமே இருக்காது. Absolutely. So interesting. அதுதான் கொஞ்சம் ரொம்ப அந்த கடைசி 2 கோல் தான் அவங்க இப்போ டிஃப்ளேட் ஆயிட்டாங்க டோட்டலா கிறிஸ்டல் பேலஸ் பிளேயர்ஸ். ஏன்னா ஆல்ரெடி அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா வந்து நாங்க வந்து இப்போ ஃபேன்ஸ் வந்து எங்களுடைய ஃபேன்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லிவர்பூல் மேட்ச்ல எவ்வளவு சவுண்ட் போட்டாங்களோ அந்த அளவுக்கு கூட சவுண்ட் எல்லாம் போடல. ஸ்டார்டிங்ல ஒரு டீஃபோ போட்டாங்க, பாட்டு பண்ணாங்க, அதோட குவைட் ஆயிட்டாங்க ரிலேட்டிவ்லி. பட் அந்த அவே ஃபேன்ஸ் கிட்ட தான் இவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க ஏதாச்சும் ஓகே நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒண்ணு கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க திரும்பி 3வது கோல் போக திருப்பி என்கரேஜ்மெண்ட்னு பார்த்தா அவங்க பேனரை தூக்கிட்டு நீங்க போங்கடா நீங்க தேவையில்லை. எக்ஸாக்ட்லி. சோ அதுலயே வந்து அவங்க அப்படியே படுத்துட்டாங்கப்பா. கொஞ்சம் பாவமா தான் இருந்துச்சு எனக்கு தான். ஆச்சன் தாத்தா டே இதுக்கு மேல ஒரு என்னடா பண்ணணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் பிளேம் பண்றது ஒரு இதுவே இல்லை. ஸோ I'm not a fan of this. இந்த ஃபேன்ஸ் போயிட்டு வந்து மற்ற ஸ்டேடியம்ல போயிட்டு எனக்கு இந்த வெங்கர் அவுட்னு ஃபிளைட் விட்டதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஆர்சனல் ஃபேனா ஐ ஃபெல்ட் லைக் ரொம்ப ஒரு காண்டா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஏன்டா இப்படிலாம் பண்றீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு அது தெரியும். ஓகே நீங்க துடிக்கிற ஒத்துக்கிறேன், நீ வந்து பயங்கரமான ஃபேன் தான், உனக்கு அப்படியே ரத்தத்துல அப்படியே கிறிஸ்டல் பேலஸ்னு எல்லா இடத்துலயும் ஓடுது ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு நீ சப்போர்ட் பண்ண வேண்டிய நேரத்துல சப்போர்ட் பண்றதா அல்டிமேட்லி இஃப் திங்ஸ் நீட் டு பீ டன் யாரா சேஞ்ச் வரணும்னா ஏதாவது பண்ணி தான ஆகணும். ஏன் நீ இப்ப யுனைட்டட் ஃபேன்ஸ் இவ்வளவு நாளா கத்திட்டு இருக்காங்க, ஏதாச்சும் மாறுச்சா? ஏங்க அது கம்பேர் பண்ண முடியாதுங்க. தேர் இஸ் a possibility that இந்த ஓனர் போயிருவான் அப்படின்ட்டு. ஏன் ஒரு மாசம் முன்னாடி ஏதோ வந்து சொன்னான்ல அவன் எனக்கு வேணுங்கிறது லீக்ல இருந்தா போதும் அவ்வளவுதான், எங்க ஃபினிஷ் பண்றோம் அப்படின்னு. யுனைட்டட் பொந்ததே லிட்டரலி இந்த சூப்பர் லீக் ப்ரொடெஸ்ட்க்கு அந்த லிவர்பூல் மேட்ச்க்கு உள்ள கிரவுண்டுக்குள்ள போய் பிரச்சனை பண்ணி இது பண்ணாங்க. சோ இஃப் யூ நீட் டு டு இட் தென் அல்டிமேட்லி பண்ணுவாங்க. யார் என்னவெல் கை கொடுத்து வெல்கம்லாம் பண்ணாருல. அங்கதான் நான் சொல்றேன் as fans நம்மளுக்கு இருக்கிற பவரை நம்மளே ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். ஆக்சுவலா நம்மளுடைய வேலை சப்போர்ட் பண்றது நம்மளுடைய வேலை. பிகாஸ் we always நம்ம கொடுக்கிறது எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்க முடியாதுல்ல. இல்ல தேவையில்லை, டிவி ஆஃப் பண்ணிட்டு மேட்ச் பார்க்காம உட்காந்துக்கோ. ஆப்ஷன் இருக்கு. ஸ்டேடியம் போய் சொல்றேன் அவ்வளவு காசு கொடுத்தா ஸ்டேடியம் போவாத, இன்னைக்கு ட்ரெயின் புடிச்சு போறானுங்களே. ஸ்டேடியம் போவாத, உன் ப்ரொடெஸ்ட் அப்படி காட்டு. பிரசன்னா ப்ரோ உங்களுக்கே தெரியும் ஸ்டேடியம் கோயிங் ஃபேன்ஸோட மென்டாலிட்டியே வந்து வேற. they actually hold a lot of power compared to like in both and positive and negative way. அவங்களால நினைச்சா ஒரு டீம் ரொம்ப பாசிட்டிவா இது பண்ண முடியும், இல்ல டோட்டலா ஸ்டேடியம் டீம் பண்ணாங்கன்னா முடிஞ்சிருச்சா மேனேஜர். அதான் அது கரெக்டா யூஸ் பண்ணணும். நம்ம வந்து லைக் ஓகே எதுவா இருந்தாலும் ஒரு சப்போர்ட் மாற போறது கிடையாது. ஓனருங்கிறவன் அவனுக்கு பிசினஸா பாக்குற ஒரு ஓனர் இருந்தானா அவன் பிசினஸா தான் ட்ரீட் பண்ணுவான். அது நீ கொடி பிடிச்சேன்னா அது உன்னுடைய இதுதான் வந்து கம்மி பண்ணுது. என்ன பொறுத்த வரைக்கும் நீ கொடி பிடிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அது அர்த்தமே இல்லாம நம்ம ஓகே அவுட் நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு அது எங்க போய் முடியும்னு தெரியல. யூ ஆர் நாட் ரியலி லைக் சப்போர்ட்டிங் யுவர் டீம்ங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். தட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது பிகாஸ் ஐ ஹவ் கான் த்ரூ ஆல் ஆஃப் திஸ் அண்ட் ஐ ஃபீல் தட் இட் அமௌண்ட்ஸ் டு நத்திங் எசென்ஷியலி. அதுதான் நான் பாக்குறேன். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே ஓனர் பண்றது தானே ஓனர் பண்றது. ஸோ அதான். ஸோ ஏன் அந்த கேம் பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்ததுன்னா சொல்லுங்க. கிறிஸ்டல் பேலஸ் கேம் பத்தி அப்படி இல்ல காலையில 7:30 மணிக்கு நடந்த கேம்ங்கிறதுனால நான் பாக்கல. எனக்கெல்லாம் 7:30 மணி காலையில அதான் சொல்லிட்டு இருந்தேன். காத்திட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு வந்து 2:30 மணி தான் தூங்கினேன் காலையில பார்ட்டி போயிட்டு வந்துட்டு.
6:30 மணிக்கு தானா முழிப்பு வந்துருச்சு எனக்கு பயத்துல. ஐயோ இந்த மேட்ச் கோல் போடாம போயிட்டாங்கன்னா மூஞ்சி எங்க கூட கொண்டு போய் வச்சுக்கிறது, இந்த வீக்கெண்ட் அலப்பறைகள் எபிசோட்ல என்ன பேசுறதுங்கிறதெல்லாம் தாட்ஸ் எல்லாம் தானா வந்து அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டேன் 6:30 மணிக்கு. எஸ், உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் கிரெடிட் கொடுங்க ஜெயிச்சதுக்கு கௌதம்க்கு. ஆமா முதல் தடவையா கௌதம் ஒரு ஜிங்ஸ போட்டு அதை ஜிங்ஸை தாண்டி நம்ம வந்து ஹாஸ்டல்ல வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு டெஃபினட்டா கிரெடிட் கொடுத்தே ஆகணும் கௌதம்க்கு. பட் மத்தபடி உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி நம்ம பிரென்ஃபோர்ட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் போயிடுவோம். எனக்கு ஒரே ஒரு தான், எனக்கு வந்து ஒரு கோலா இல்ல ஹெண்டர்சன் ஓன் கோலா? ஏன்னா அது வந்து ஏன்னு தெரியல, ஓன் கோல் தான் கொடுத்தாங்க. ஏன்னா அது அடிச்சதுமே கோல் கீப்பர் மேலதான் அடிச்சுது. கோல் கீப்பர் மேல ஒரு பால் அடிக்குதுன்னா அது டெஃபினட்டா ஆன் டார்கெட் பால் தான். ஆன் டார்கெட் ஸ்டில், பட் இஸ் வாட் இட் இஸ். அதான் அது இதுதான் கொடுத்தாங்க. Second halfல your left hand side dynamics look way better than what I have seen for the last 2 months. Like ஒரு டைனமிசம் இருந்தது. So அது வந்து உங்களுக்கு I guess like Arsenal fans can see it as a positive. Like ஏதோ டெஃபினட்டா ஒர்க் பண்ணிருக்காங்க, something changed அப்படின்னு. ஏன்னா நீங்க திருப்பி ஒரே விஷயம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மாதிரி எரிச்சலா தான் ஒரு டே என்னதான் பண்ணீங்க அப்போ அப்படிங்கிற மாதிரி தான் புரியுதுங்களா? ஸோ ஐ ஃபீல் லைக் அந்த சேஞ்ச் வந்து இட் வாஸ் குட். பட் தென் இப்போ இது உங்களுக்கு கண்டினியூ ஆகுமா அப்படிங்கறத பின்வரும் மேட்ச்ல பாருங்க. ப்ரோ ஒரே ஒரு கேள்வி, will you recall back Tierney? இல்லடா, Tierney over அவ்வளவுதான். He is happy there, he is getting more game time. So அவன் வந்து கியூரியஸா நீ ரீகால் பண்ணீங்களான்னு இல்ல அதான் இப்ப ஆக்சுவலா வந்து இப்ப அத பத்தி பேசிட்டு இருந்தாங்க, விண்டர் விண்டோலயே பேசிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வந்து டியர்னியை ரீகால் பண்ணுவேன். டியர்னி சொல்லிட்டு இல்ல ஐம் ஹாப்பி பிளேயிங் ஹியர் அண்ட் கெட்டிங் டு பிளே. ஐ டோன்ட் திங்க் ஆர்டெட்டா ட்ரஸ்ட் டியர்னி. அது இன்னொரு விஷயம். லைக் ஓவர்லாப்பிங் இதுங்கிற ஒரு இன்வால்வ் பண்றதுங்கறத he doesn't involve, he is just a proper left back, up and down அந்த மாதிரி ஒரு ஆள் தேவைனா இஸ் ப்ராப்பர். பிளஸ் எனக்கு வந்து எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, ஆர்டெட்டா மேல லைட்டா ஒரு காண்ட் இருக்கு. பிகாஸ் அவன் வந்து ஒரு இந்த சீசன் 5th ஃபினிஷ் பண்ண சீசன் நினைக்கிறேன். அந்த பீரியட்ல வந்துட்டு இது பயங்கர கான்ட்ரவர்ஷியலா கூட இருக்கலாம். எனக்கே என்னையே வந்து பயங்கரமா எங்க ஆளுங்களே திட்டலாம், அதெல்லாம் வந்து ஒரு பாசிபிலிட்டி தான். பட் நான் சொல்றதுன்னா, அவன் வந்து அந்த 5th ஃபினிஷ் பண்ண சீசன்ல வந்து he got hurt. ஆக்சுவலி பாத்ரூம்ல வந்து வழுக்கி விழுந்துட்டான். பட் வழுக்கி விழுந்து அவன் காலில் இதுவானதை வந்து he never told anybody, எனி மெடிக்கல் ஸ்டாஃப் கிட்ட சொல்லல, யார்கிட்டயுமே சொல்லல. he continued playing, இன்ஜுரி அக்ரவேட் ஆயிட்டு அப்படியே உட்காந்துட்டான். இல்ல ஃபர்ஸ்ட் சீசன் செகண்ட் ஒன் எமரி காட் ஹிம். அவனுக்கு எப்பயுமே வந்து அந்த இன்ஜுரி ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். பட் இது வந்து நான் படிச்சேன் எங்கேயோ இந்த மாதிரி வந்து அவன் இன்ஜுரியை டிஸ்க்ளோஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தோஸ் ஆர் திங்ஸ் தட் மேனேஜர்ஸ் அண்ட் மெடிக்கல் ஸ்டாஃப் ஹேட். பிகாஸ் அவங்களால வந்து நீ எந்த பொசிஷன்ல இருக்கேன்னு நீ பார்த்தாதான் அதுக்கேற்ற மாதிரி அவங்களால ட்ரீட் பண்ணி உன்னை எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு பிளான் போட முடியும். எவ்ரி பிளேயர் வாண்ட்ஸ் டு பிளே எவ்ரி மினிட், எவ்ரி பிளேயர் வாண்ட்ஸ் டு பிளே எவ்ரி கேம். நீ அந்த பொசிஷனோடய நீ போனா யூ ஆர் ஜெப்படைசிங் தி டீம். சோ என்னோட தியரி என்னன்னா, அவனுக்கு லைட்டா ஒரு காண்ட் இருக்கு, அது ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் மேனேஜருக்கு ஒரு ஆர்டெட்டா ஃபெல்ட் அவனால தான் அந்த டாப் 4 போச்சுன்ற மாதிரி ஒரு அந்த மாதிரி இல்ல. ஐ குட் ஹவ் யூஸ்ட் an extra playerனு ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கும்ல. if I treated this properly I could have had an extra player when I needed him the mostங்கற மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்கும்ல. இது ட்ரீட் பண்ணாம அக்ரிவேட் பண்றதுக்கு தேவையில்லைல்ல. அதுதான் நான் சொல்றேன். நீ அடிபட்டு உனக்கு கால் லைட்டா சுளுக்கிருக்கு, சோப்ல வரைக்கும் வந்து கால் சுளுக்கிருக்குன்னா உனக்கு ஒரு 2 மேட்ச் நீ ஆடாம உட்காந்துருந்தேன்னா உனக்கு காலை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நீ அதை விட்டுட்டு அந்த நேரத்துல வந்து 3 மேட்ச் ஆடேன்னா 4வது மேட்ச்ல படுத்துருவ. நீ அவ்வளவுதான். உனக்கு அந்த ஆல் மட்டும் அது தாண்டியே வந்து பிக் சான்ஸ் இதுவாயிடும், இன்ஃப்ளமேஷன் இல்ல அப்படி இல்ல ப்ரோ. the thing is அவன் ஆல்ரெடி கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோன். அவன் லைக் அவனால கன்சிஸ்டன்டா கேம் ஆட முடியாதுன்னு தெரியறப்போ அந்த மாதிரி கேஸ்லாம் உங்களுக்கு லைட்டா ஏதாச்சும் ஆனாலே ஐ கெஸ் இட்ஸ் பெட்டர் டு லைக் இன்ஃபார்ம் லைக் பிகாஸ் என்ன தெரியும் அவனோட ஹெல்த் தான். ஆர்சனல்ல விட்டுருங்க, அவனோட ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகுது. கரெக்ட்டா? அதுதான் மெயின். அதுதான் ஹி இஸ் ஹாப்பி, ஹி சோசியேட்டட்ல ஹாப்பியா இருக்கான். அவனுக்கு வந்து இப்ப ஒரு ரன் ஆஃப் கேம்ஸ் ஆடினான். நடுவில் அங்கேயும் இன்ஜுரி ஆச்சு அவனுக்கு. பட் ரன் ஆஃப் கேம்ஸ் ஆடினான். இங்கே அவன் இல்லாம ஹாப்பியா இருக்குமா தெரியல. இன்னொரு லெஃப்ட் பேக் வந்தா நல்லா தான் இருக்கும். பட் ஆனா இது இந்த எங்களுடைய செட்டப்க்கு அவன் அந்த சூட் ஆகல. ஸோ அதனால ஒரு விஷயம் தான். ஸோ அதுதான் வந்து அது அவருக்கு ப்ராப்பர் கேப்டன் மெட்டீரியல். அவன் பண்ற காரியங்கள், அவன் அந்த இதுல இது போடுவாங்கல்ல, லைக் இப்ப மத்த கிளப்ஸ்க்கு போடுவாங்கன்னு தெரியல. வந்து ஒரு கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆக்சஸ் ஆல் ஏரியாஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒண்ணு போடுவாங்க. சோ கேம்ல வந்து நடந்த விஷயங்கள் வந்து க்ளோஸா நீங்க பேசுறது வரைக்கும் கேட்கலாம். அந்த மாதிரி வந்து போடுவாங்க. அதுல வந்து அவனுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் கேம்ல ஐசோலேட்டடா பார்த்தா ப்ராப்பர் ஏன்னா he backs up what he wants from the other players. இப்போ அதர் பிளேயர் கிட்ட இருந்து இதை டிமாண்ட் பண்றான்னா அது அவன் பண்ற ஒரு பிளேயரா இருப்பான். ஸோ ப்ராப்பர் அந்த கேப்டன் லீட் பை எக்ஸாம்பிள் அதெல்லாம் கரெக்டா பண்ணுவான். அதுதான் எல்லாருமே நினைச்சோம், ஓகே அடுத்த லெவலுக்கு இவன் வந்து இது பண்ணுவான்னு சொல்லிட்டு. பட் இன்ஜுரி அன்பார்ச்சுனேட், பிளேயரை பிளேம் பண்ண முடியாது. அது ஒரு விஷயம் தான். அதுதான். ஸோ இதுதான் ஆர்சனல் கேமு.
கடைசியான கேம் தான் பிரென்ட்ஃபோர்ட் வர்சஸ் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். அதுவும் ஒரு ஜாலியா தான் இருந்தது இந்த மேட்ச். அது வந்து ஐவன் டோனி வந்து பெட்டிங் எல்லாம் முடிச்சாரு. அதான் சொல்றாங்க, ஐவன் டோனி பெட்டுக்காக வெளியே போயிட்டு திருப்பி உள்ள வந்து ஒரு கோல் போட்டா அந்தோனி இன்னும் அப்படியே உட்காந்துருக்காருங்கிற மாதிரி தான் அது. பட் ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த கேமுமே. ஒரு சீசா மாதிரி தான். இன்ட்ரோ தாங்க வேற லெவல். அண்டர்டேக்கர் தீம் மியூசிக் போட்டு இன்ட்ரோ கொடுத்தாங்க பாருங்க. இதெல்லாம் மார்க்கெட்டிங் செல்சி வாங்க வைக்கிறதுக்கு தான். உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்களும் இருக்கோம்யா. அவங்க தான் ஃபர்ஸ்ட், அவங்களுக்கு தான் வேணும். அவங்க தான் அதிகமா ஆர்சனல் டோனி தான் பாத்துக்கிறீங்க. இன்னொன்னு செல்சிக்கு இருக்குல்ல, டோனி 60 மில்லியன் 60 மில்லியன் தேவையில்லை, 120 மில்லியன். வசந்தன் கோ மாதிரி 100 மில்லியன் அவனை வாங்கிட்டு வருஷத்துக்கு 10 மில்லியன் கொடுத்து நேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளான போடுவாங்க. நடுவில் ஏதோ பென்சிமால ஏதோ பேச்சு அடிபட்டுச்சு, அப்புறம் நான் இல்ல அந்த பேச்சு வந்து கடந்த 15 வருஷமா அடிபட்டு இருக்கு. முடிஞ்சு போச்சு. செகண்ட் சீசன்ல ரொனால்டோ இருக்கிறதா சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, அதனால லோன்ல ஆர்சனல் வர போறான்னு பேசிட்டு இருந்தாங்க அப்பவே. எங்களுக்கு ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா கடந்த ஒரு 2 விண்டோ நினைக்கிறேன் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்க. ஓப்போடா பென்சிமா நியூஸ் ஃபர்ஸ்ட் டைம் 15 வருஷத்துல வராம இருந்திருக்குடா அப்படின்ட்டு. அதுக்கேத்த மாதிரி அதான் இல்ல அந்த 17 வயசு யூத் ப்ராஸ்பெக்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அவன் ஒரு 16 வருஷம் கரியரே முடிஞ்சிருச்சு. அவன் போய் ஆளை கொடுக்குற சவுதியில போனா மறுபடியும் 17 டேய். அப்ப வெங்கர் இருக்கிறது பிரெஞ்சு கனெக்ஷன். வெங்கர் தாத்தா பாத்துட்டு இருக்காரு, அப்படியே வந்து கழுகு மாதிரி பாத்துட்டு இருக்காரு. அவர் வந்து எங்களுக்கு ஒரு வெஸ்லி ஸ்னைடர் மாதிரி, உங்களுக்கு ஒரு கரீம் பென்சிமா. யாரு? வினிசியஸ் ஜூனியர். அது வேற திடீர்னு போயிட்டு இருக்கு சம்பந்தமே இல்லாம. எல்லாருக்கும் அதான் இப்ப வந்து போர் அடிக்குது. இப்ப எஃப்எஃபில பயந்துட்டு இருக்காங்க, ஸ்பர்ஸ் தான் ஒரே ஆள் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மத்த கிளப்போட ஃபேன்ஸ், இந்த வந்து பண்டிட்ஸ், இவங்க எல்லாம் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கே தோன்றதெல்லாம் போட்டு விடுறாங்க. எதுவுமே நடக்க போகுதுன்னு தெரியும், தோன்ற அதுல ஃபர்ஸ்ட் வந்து எம்பாப்பே டு லிவர்பூல் அது நடந்துரும். நான் கன்ஃபார்ம்டா சொல்றது நடக்க போகுது. நீங்க சாலா கிளம்பினா பெரஸ் தூக்கிடுவான்னு நினைக்கிறேன் அவரை நெக்ஸ்ட் இயர். சாலா கிளம்பினா பிஎஸ்ஜில ரெனியூ பண்றான், பாத்துட்டே இருங்க. அவன் பிஎஸ்ஜில கடந்து சாவ போறான். இல்ல அவன் ரீசன்ட் கேட்டீங்களான்னு தெரியல. அந்த சீசன் எம்பாப்பே டு லிவர்பூல், அது வரைக்கும் அவன் பிஎஸ்ஜி தான். இதுதாங்க பெலிங்கம் இல்ல மணி வந்து வா அப்படிங்க வா இது பண்ணி விட்டாங்க. அவன் வந்து ரீசெண்டா வந்து ரொனால்டோ வந்து இந்த மாதிரி சவுதி போனா அவன் வந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணா அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தான். எனக்கு லைட்டா மேல டவுட் இருக்கு, அவங்க ஒரு 1 மில்லியன் கொடுத்த உடனே போயிருவானோ. சரி ஓகே, எதுக்கு ஒரு வேர்ல்ட் கப் அடிச்சவங்க. அவன் பிஎஸ்சி தாங்க, அவன் எங்கேயும் போக மாட்டான், சும்மா எங்கேயும் போக மாட்டான். காண்டே கூட தான் சொன்னாங்க மினி கூப்பர் அது இதுன்னு. சவுதில ஆஃபர் வந்து கம்பெனி போலியா, அவ்வளவுதான். நீங்க சொல்றீங்க அவன் அடிக்க முடியாது இல்ல பிஎஸ்டில. சோ அவன் ஒரு டென்ட் ஆயிடும் லெகசில. சோ எனக்கு தெரிஞ்சு அவன் போயிடுவான்னு நினைக்கிறேன். தெரியல அவன் என்ன பண்ணுவான்னு தெரியல. அவன் வந்து அவன் அடுத்து வந்து எனக்கு பிரசிடென்ட் இதுக்கு ஓட்டு கொடுங்க, அப்பதான் நான் வந்து இருப்பேன், இல்ல கிளம்பிடுவான் அந்த லெவலுக்கு. அடுத்த ஸ்டெப் பிஎஸ்ஜி பிரசிடென்ட்ல என்ன பிரான்ஸோட பிரசிடென்ட்டா ஆகுங்கன்னு தான் கேட்பான். எப்படியாவது அததான் சொல்றேன். கேம் பாத்தீங்களா யாராச்சும்? கேம் பாத்தீங்களா பிரென்ட்ஃபோர்ட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்? நான் டோனி ரிட்டர்ன் வராங்கற ஒரே காரணத்துக்காக ஃபுல்லா உட்கார்ந்து பார்த்தேன். அந்த ஒரு ஃப்ராட் ஃப்ரீ கிக் தான் பார்த்தேன். இன்னும் திருந்தலையா மாப்ள? உன்னை வெளிய அமிச்சது யூஸ் போட்டுறாங்க. இல்ல அதையும் பெட் பண்ணிருப்பாங்க அப்படிதான் போட்டிருந்தானுங்க. அதுக்குதான் இந்த மாதிரி இந்த மேட்ச் நீ ஃப்ரீ கிக் அடிக்கிறேன், ஆனா பாக்குறியா இங்க இருந்து தள்ளி வச்சு அடிக்கிறேன், எவனுமே பார்க்க மாட்டான். பாக்குறியா $50 பெட்டு இப்படிதான், இப்படி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அழகா எடுத்து வச்சு அடிக்கிறான் அவன் பாட்டுக்கு ஜாலியா. பட் அவன் இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் தான் கோல் ஸ்கோரிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. டோனி போட்டான், அப்புறம் வந்து இவங்க 2-1 ஆச்சு, 3-2. நான் ஆக்சுவலா 3-2 போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா இன்னொரு கோல் வரும்னு நினைச்சேன், எதுவுமே வரல. பட் ஆனா யா வெரி இன்ட்ரெஸ்டிங் கேம், நல்லா இருந்துச்சு கேம் பார்க்க. திடீர்னு திரும்பி பார்த்தா என்னடா இவங்க நீங்க என்னடா இந்த பொசிஷன்ல இருக்கீங்க டேபிள்லங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பாக்கிறதுக்கு. But yeah, they definitely needed that. இதுக்காக I think Brentford will keep him அந்த relegation இது அவங்க கிட்ட காப்பாத்துறதுக்காகவே they think they want to keep him. But அவனோ சொல்லிட்டு இருக்கான் if an offer comes I'll go ன்னு. அவன் தான் ஓபன் ஆன் சொல்லிட்டானே, டாப் கிளப் வந்துச்சுனா நான் கண்டிப்பா போய்டுவேன். கிளம்பிடுவேன். இந்த சம்மர் அவுட், கண்டிப்பா இந்த சம்மர் கண்டிப்பா அவுட் ஆயிடுவாங்க.
நாட்டிங்ஹாம் வின்டர் ஃபாரஸ்ட் இல்லனா சம்மர்ல கண்டிப்பா ஹீஸ் அவுட். இல்ல வின்டர் நடக்காது பிரச்சனை. வின்டர் யார்கிட்டயுமே காசு இல்ல. உங்களால காசு இல்ல. ஆதானப்பட்ட செல்சியாலே ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிக்க முடியலன்னா எந்த டீமுக்குமே சான்ஸ் இல்ல. காசு வச்சுன்னு இருக்கிற ஒரே டீம் டாட்னம் ஒண்டிதான். அவங்க ஒண்டிதான். அதனால இந்த டிராகன் பாய் ஒருத்தவங்க அதான் நாங்க அப்படியே போய் ஏதோ வந்து எம்பாப்பே வாங்குற மாதிரி ஏங்க நீங்க வேற நாங்க ஏதோ இருக்கிற 20 மில்லியன் இல்ல எனக்கு ஏங்க இல்ல எனக்கு என்ன கடுப்புனா எல்லாருமே வந்துட்டு லைக் ஆக்சுவலா நாங்க தான் வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி தான் ஒழுங்கா வந்து பாத்துட்டு ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கோம். லைக் இந்த இதுலயே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 160 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணலாம் சொன்னாங்க. எனக்கு என்ன நீ இப்பயாவது ஸ்பெண்ட் பண்ணுடா, சம்மர்ல யாரும் கேட்க போதில்லை, நீ இப்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டா இப்பவும் வந்து இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து 5 மில்லியன் அதான் 5 மில்லியனுக்கு 10 மில்லியன் தெரியல பாப்போம். அந்த நியூஸானி யாரோ ஒருத்தர் பாத்துட்டு இருக்கோம். போன சம்மர் தான் ஃபர்ஸ்ட் சம்மர் ஸ்பர்ஸ் வாங்கின எல்லா பிளேயரும் கிளிக். இந்த விண்டர்ல பெர்ஃபெக்ட்டா ரெக்ரூட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி நல்ல 2 ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டோம் ஸ்பர்ஸ்க்கு. அந்த பேரு வெர்னர் பத்தி தெரியல. வெர்னர் விடுங்க, அவர் இல்ல அவன் பாவங்க ஏசிஎல் வேற வெர்னர் பாவம் பாக்குற நிலைமைக்கு வந்துட்டீங்க நீ. ஓகே ஓகே யுனைட்டட் இல்ல 6 months லோன் அப்படிங்களா திரும்ப அனுப்பிச்சு போறாங்க அவ்வளவுதான். இல்ல வெர்னரை பாவம் ஐயோ கான்டெக்ஸ்டே புரிஞ்சுக்கங்க. பெருசு சொன்னாங்க யாரு லைக் இந்த ஏசிஎல் அவன் வந்து அந்த ஹோம் டவுன் கிளப் போய் ட்ராஃபி அடிக்கணும்னு அவன் 200K அப்படியே விட்டுட்டு போயிட்டான். லைக் €1 என்னதான் அவன் சேலரி. சோ இந்த காலத்துல எல்லாம் பண்றாங்கிறது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு. சோ யா and they are like title race after 18 years. அவன் போனதுக்கு அப்புறம் கடைசி அப்பதான் அவங்க டைட்டில் ரேஸ்ல இருக்காங்க. சோ he's going there. ஓகே இன்ட்ரஸ்டிங். சோ இதுதான் வந்து நம்மளுடைய இந்த வீக்கோட ரிவ்யூ. இன்னும் ஒரு கேம் இருக்கு, பிரைட்டன் வுல்வ்ஸ் கேம் ஒன்னு இருக்கு டெஃபினட்டா. சோ அது வந்து நாளைக்கு தான் நடக்கும். பட் அதை பத்தி பேசுறதுக்கும் எதுவும் என்கிட்ட இல்லப்பா. உங்களுக்கு ஏதாச்சும் ஏதாவது ப்ரெடிக்ஷன் பண்றீங்களா அந்த மேட்சை பத்தி? ரெண்டு டீமுமே தோக்கணும், ஆனா அது முடியாது. அதனால நீங்க ரெண்டு டீமும் தோக்கணுங்கறா. உங்க பக்கத்துல இருக்காங்களா? ஓ பிரைட்டன் உங்க பக்கத்துல இருக்காங்க. எங்க பக்கத்துல யார் இருந்தா நாங்க எங்க பொசிஷன் எங்க டீம் நம்பி இல்ல, மத்த டீம் நம்பி இருக்குது. அவனுக்கு ரெண்டு பேருமே ஸ்பாயில்ஸ் போட்டுங்க. ஏதோ ஒரு டீம் நல்ல இப்ப ஆர்சனல் ஒரு 5 கேம் வின் பண்றீங்கன்னு வைங்க, 6வது கேம் இவனுக்கு ரெண்டு பேரும் ஏதோ இன்னொரு டென்ட் விழுந்துரும். இவனுக்கு சரியான ஸ்பாயில்ஸ் போட்டு ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்கும். பிரைட்டன் பிரைட்டன் வந்து டாப் 6க்குனே ஒரு டார்ச்சர் கொடுக்கற ஒரு கீழ இருக்கறவங்கள தோத்துறாங்க. அனிருத் ப்ரோ தான் கிரெடிட் டு அனிருத். அந்த டீம் பத்தில பேசி பெரிய ஆள் ஆக்காதீங்க அப்படினாங்க. அதோட விட்டதுதான். அதோட பேசுறது டார்ச்சர் பரவாயில்லைங்க. பிரைட்டன்ங்க யூ போசோ சரியான பாசிட்டிவ். ஆமா நாங்க 2 வாரம் முன்னாடி போய் 4 டு செருப்படி வாங்கிட்டு வந்தாங்கல்ல. அந்த கேம் 10 முடிஞ்சிருக்கணும். எப்படி நாங்க தப்பிச்சோம் அப்படின்னு தெரியல. வெச்சு முடிச்சுட்டாங்க. ஐயோ எப்பா ஆளை விடுங்கடா அப்படின்றது. 4-0 போயிட்டாங்கல்ல அவங்க. அதுக்கப்புறம் தான் 4-2 வச்சுல ப்ரோ. அவங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே அவங்க 4 அடிச்சிருக்கணும். விகாரியோனாலதான் தப்பிச்சோம். அந்த மாதிரிதான் அந்த மாதிரிலாம் நாங்க ஆடிட்டே நீங்களா திருப்பி காண்டே மாதிரி ஆட ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். ஐயோ அப்படின்னு. ரைட். சோ அந்த கேம் என்ன நடக்கும் தெரியல. அந்த கேம் நாளைக்கு பார்ப்போம். பட் இதுதான் வந்து கேம்னு பார்த்தோம்னா இந்த கேம் வீக்கோடைய டிஸ்கஷன் இதுதான். ஆக்சுவலா இது டப்புன்னு ஒரு 3/4 மணி நேரத்துல முடிச்சிடலாம்னு நினைச்சோம். பட் அதுவே நல்ல இன்ட்ரெஸ்டிங். இது நேத்தி ஏசி மிலான் இன்சிடென்ட் யாராவது பாத்தீங்களா? என்னது நேத்தி ஏசி மிலான் இன்சிடென்ட்? இது அவங்க டீம் கால் அவுட் போயிட்டாங்க. அது ஏதோ ஒரு ரேசிஸ்ட் ரிமார்க்ஸ் வந்துட்டு மைக் மேனியன் தான் கோல் கீப்பர் வந்துட்டு சோ கோல் கீப்பர் என்னன்னா சோ பின்னாடில இருந்து கத்தினே இருக்க. சோ யூ வாண்டட் ரெஃபரி டு சொல்லிட்டு I'm not playing this game, I'm going to walk out ன்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் மொத்த டீம் வந்துச்சு. இப்படி ரணத்துக்கு முரளிதரனை கூட்டி போவான் தெரியுமா? அந்த மாதிரி எல்லாரும் கூட்டி போயிட்டாங்க மொத்தமா. ஆப்போனன்ட் யார்? கேலிகரியா? அந்த கேலிகரியா ஏதோ ஒரு டீம் அதுவா? உடினேசி அவங்க ஏரியால இது இன்னும் மோசமா இருக்கு. நம்ம இங்கிலாந்துல கூட பரவாயில்ல, அங்க இட்டாலில இன்னும் அப்படியே தான் இருக்குது. மாறவே இல்ல. லுக்காக்கு ஒரு வாட்டி பண்ணானுங்களே. லுக்காக்கு ஒரு வாட்டி அந்த கேலிகரி பண்ணா நான் வாங்கிக்கன்னு. அதான் இங்க இவனுங்க வந்து அதுதான் இப்ப இங்கிலாந்துல எல்லாம் வெயில்டா இருக்கும் ரேசிசம். ஏதாச்சும் வந்து தப்பா நடந்தா அப்படிதான் திட்டுவானுங்க. இவங்க சும்மாவே திட்டிட்டு இருப்பானுங்க. இது அதுதான் பிரச்சனையா இருக்கு. அங்க வந்து ரொனால்டினியோலாம் ஆன காலத்துல இருந்து ரொனால்டினியோ எல்லாமே அவங்க வெந்திட்டாங்க. இப்ப இந்த நடக்கதான் ஸ்பெயின் அண்ட் இட்டலி ரெண்டுமே அந்த ரேசிசம் ட்ரபிள் என்னைக்குமே இருந்திருக்கு. எட்டோ சொல்றாங்க ஒரு நோ மாஸ்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. ஆட மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. எட்டோ ஒரு தடவை வந்து இட்டாலியா சொல்லிடுவானுங்க நாங்க வில்லன் தாண்டா அப்படின்ட்டு. நல்ல மாதிரியே நடிப்போம் ஸ்பெயின். ஆனா அங்க ரொம்ப மோசம். ஆமா இது வினிஷியஸ் பண்ணாங்களே இப்ப கொஞ்ச நாள்
வினிஷியஸ் பண்ணாங்க. அதுதான் ஜெரார்ட் பிகே வேற வாய்விட்டா இன்னைக்கு செலிப்ரேஷன் வினிசியஸ். அதுக்கு தான் ஜெரார்ட் பிகே மார்க் பண்ற மாதிரி செலிப்ரேஷன். ஓ அதுதான் அது நான் பார்க்கல. அதுதான் யாரோ கேட்டிருந்தாங்க வாட் டு யூ திங்க் அபௌட் தி செலிப்ரேஷன் அபௌட் அது ஒண்ணு. அதுக்கு அப்புறம் அன்னைக்கு கோப்படர் எல்லாம் அத்லெட்டிகோ மேட்ரிட் யாரோ கோல் அடிச்சதுக்கு வினிஷியஸ் செலிப்ரேட் பண்ண அத்லெட்டிகோ மேட்ரிட் ஃபேன்ஸ் முன்னாடி. அது வந்து ரொம்ப பெரிய லைக் என்ன சொல்றது as a player-ஆ இவனும் ரொம்ப இது மட்டும் இல்ல லிட்டரலா வினிஷியஸ் பங்கி பொம்மை கொஞ்சம் அட்டென்ஷன் சீக் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் என்னங்க இதான் இது ஆக்சுவலா போயிட்டே தான் இருக்கு. நம்ம பேசணும்னா இப்போ இன்ஃபேக்ட் நம்ம இது வந்து ரொம்ப சர்ஃபேஸ் லெவல்ல தான் பேசுறோம். ஆக்சுவலா நம்மளுக்கு தெரிஞ்சதை பார்த்து இதே ஈஸ்டர்ன் யூரோப் ரஷ்யா எல்லாம் போய் பார்த்தோம்னா என்ன இன்னும் பயங்கர மோசமா இருக்கும். அதெல்லாம் ஆக்சுவலா நம்ம வெறும் சர்ஃபேஸ் லெவல்ல தான் பேசுறோம். சோ பல்கேரியா லைக் அந்த நேஷனல் டீம் பல்கேரியா அன்னப்போ அங்க ஃபேஸ் பண்ணாங்களே அந்த பிளேயர்ஸ். யா அப்சல்யூட்லி யா. அதான் ஸோ தி கேம் வீக்கோட டிஸ்கஷன் ஆக்சுவலாக அடுத்தது இன்னொரு டாபிக் போயிடும். ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் டாபிக். நம்ம வந்து எவ்ரி கேம் வீக் பேசுறப்ப வந்து முக்கியமாக நம்ம பிக் சிக்ஸ்ல ஃபோக்கஸ் இருக்கு. அதை தாண்டி பேசணும்னா நம்ம வந்து இந்த நியூ காசில் ஆஸ்டன் வில்லா ஆர் பிரைட்டனை பத்தி பேசணுமே தவிர்த்து மற்ற 10-12 டீமை பத்தி நம்ம எங்கேயுமே பேசுறது இல்லை. பட் லாட் ஆஃப் பிளேயர்ஸ் இன் தீஸ் டீம்ஸ் ஆர் ஆல்சோ ஹேவிங் அ கிரேட் சீசன் திஸ் டைம் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ நம்ம ட்ரெடிஷனல் பிக் சிக்ஸை நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுனால இந்த ட்ரெடிஷனல் பிக் சிக்ஸை தவிர்த்து வெளியே இருக்கிற டீம்ல இருந்து பெஸ்ட் ஒரு 11 ஃபார்ம் பண்ண முடியும்னா நீங்க யாரெல்லாம் வச்சு ஃபார்ம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நம்ம கோல் கீப்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே. நான் கோல் கீப்பர் எல்லா பொசிஷன்ஸ்க்குமே கிட்டத்தட்ட ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கேன் கொஞ்சம். நீங்க அதாவது இது வந்து மோஸ்ட்லி இது வந்து கைடட் பை FPL பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் நான் வச்சிருக்கேன். ஸோ அதை தாண்டி நீங்க வந்து வெளியே யாராவது பிளேயர் உங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ற மாதிரி பிளேயர் இருந்ததுன்னா அவங்களே சொல்லுங்க. நம்ம வில் ட்ரை அண்ட் ஃபிக்ஸ் தம் இந்த டீம். கோல் கீப்பர் வந்து எனக்கு வந்து நான் வந்து அகைன் அபிலிட்டி வச்சு சொல்லல, இந்த சீசனோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு ஒட்டி தான் சொல்றேன். அபிலிட்டினா ஆப்வியஸா நம்ம பை டிஃபால்ட் மார்டினஸ் போட்டுடலாம், இது கிடையாது. ஸோ நான் இந்த சீசனோட பர்ஃபார்மன்ஸ் சொல்றேன். ஆப்ஷன் வந்து பிக்ஃபோர்ட், அரியோலா, மார்டினஸ், லெனோ, நெட்டோ அண்ட் ஜேம்ஸ் ட்ராஃபர்ட். ஃபார் மீ அரியோலா. ஏன்னா நான் வெஸ்ட் ஹாம் மேட்ச் பார்ப்பேன். அவங்க வந்து வெஸ்ட் ஹாம் வந்து எப்பவுமே ப்ரெஷர்ல தான் இருப்பாங்க. எல்லாருமே வந்து அடிப்பாங்க அவங்கள போட்டு. லைக் இந்த வருஷம் வந்து ஒரு பயங்கரமான ஓவர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஃபார் மீ நான் பார்த்த வரைக்கும் அரியோலா வெரி குட். வேற மணி ஆதி அரியோலா தாங்க. அரியோலா தான். ஹி இஸ் a very underrated player. throughout his career அப்படிதாங்க இருந்தா. நம்பர் 2ஆவே இருந்துட்டு ஒரு மாதிரி இதாயிட்டான். and he is actually a very good keeper. அரியோலா தான். ஸ்ரீனி ஆதி அரியோலா ஓகே ஃபைன். சுதீப் ஏதாச்சும் மாற்று? உங்களோட ஆள் ஜேம்ஸ் ட்ராஃபர்ட் அமிச்சிங்களா பெர்ன்லிக்கு, அவருக்கு ஏதாவது முட்டு கொடுக்குறீங்களா? எனக்கு ஃபார் மீ அதுதான் நான் சொல்லுவேன். நான் எனக்கு வெரி இம்ப்ரெசிவா இருந்திருக்கேன் இந்த சீசன்ல. பெர்ன்லி மாதிரி ஒரு டீமுக்கு வந்து வாட் இஸ் டூயிங் இஸ் ரியலி குட். இல்ல பிரச்சனைனா அவங்க வந்து ஒரு அவன் வந்து ஒரு 2-3 கோல்ஸ் தடுப்பான். அது எல்லாமே பெர்ன்லி திருப்பி 4 கோல் வாங்குவாங்க. ஸோ அதனால கீப்பரோட பெர்ஃபார்மன்ஸே அங்க டிமினிஷ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அதுதான் மெயின் ரீசன். ப்ராபப்ளி அவன் இன்னொரு மிட் டேபிள் டீம் ஏதாவது போனா we can judge him இன்னும் நல்லாவே. ஒரு கிறிஸ்டல் பேலஸ் ஏதாவது ஒரு டீம் போனா ப்ராபப்ளி we can judge him based on that. Sudeep, anything to add on to that? அரியோலா ஒத்துக்கிறீங்களா நீங்க? Yeah, I think same as what Sri Karthik said. இப்போ வந்து I think he made a lot of நல்ல saves. பட் ஆனா 5-0 அந்த மாதிரிலாம் தோக்குறப்ப வந்து எவ்வளவு நல்லா சேவ் பண்ணாலும் கீப்பர் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தான் சர்ஃபேஸ்ல வருது. ட்ரூ. யா. சோ எனக்கு வந்து இன்னொரு இதுனா பிக்ஃபோர்ட். எனக்கு பிக்ஃபோர்ட் ஜெனரலா பிடிக்காது. பட் இந்த சீசன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் இருக்கு பிக்ஃபோர்ட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். நான் அதுதான் வந்து ஒரு இன்னொரு ஆப்ஷனா வச்சிருந்தேன். பட் எல்லாருமே ஒத்துக்கிறதுனால I think we'll go with கோல் கீப்பர் அரியோலா. லெஃப்ட் பேக் I think it's தவிர சிட்டி கேம் தவிர ஆமா சிட்டி கேம் தவிர ஈஸி டிரா பண்ற வேண்டிய கேம மிஸ்டேக்ஸ் தேவையில்லாம விட்டுருவாங்க. யா left back I think ஒரு unanimous choice. I think all of us can agree Mikolenko. He's been fantastic this year. Mikolenko 100%. எனக்கு அந்த லூட்டன் டவுனோட லெஃப்ட் பேக் கூட பிடிச்சிருக்கு. டாட்டி. yes very good டாட்டி. very good டாட்டி sorry Alfie டாட்டி நல்லா சூப்பரா பிளஸ் வூல்ஸ்ல அந்த 800 திருப்பி இந்த சீசன் நல்லா அல்ஜீரியன் ஐ லைக் ஹிம். எனக்கு அவன் பிளே ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். ஐ வாட்ச் ஹிம். லைக் இந்த சீசன் மறுபடியும் கேரி ஆன் லைக் ஹி பிளேஸ் லைக் a sort of ஒரு ஹைபிரிட் லெஃப்ட் விங்கர் / லெஃப்ட் பேக் மாதிரி. ஸ்ட்ரீம் வந்து எல்லாரும் ஃபார்வர்ட், எல்லாரும் பாஸ் பண்றானுங்க, எல்லாரும் கோல் அந்த மாதிரி தான் ஒரு கன்வர்ட்டட் தான் ஸ்ரீகார்த்திக். லெஃப்ட் விங்கர்ல இருந்து லெஃப்ட் பேக் கன்வர்ட்டட் தான். இப்போ நம்ம இவன் கேஷ் போய் மேட் கேஷன்ஸ்கி பண்ணாரு. அவர்தான் வந்து நான் வந்து லெஃப்ட் பேக்ல இருந்து லெஃப்ட் விங்கரா கொஞ்ச நாளைக்கு ஆடிட்டு இப்போ வருது. தேவையில்லை போரும் தம்பி நீங்க பண்ணது போரும் சொல்லிட்டு லோக்கா தேஸ்டாங்க அவரு மேடி கேஷ். சோ யா
I think left back Mikolenko would be a very good option. Center backs யாரு எனக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஆண்டர்சன், கிறிஸ்டல் பேலஸ். கான்சா சென்டர் பேக் ஆனானா இந்த சீசன் மேக்ஸிமம் ரைட் பேக் தான் ஆனானா இல்ல இல்ல அவன் ஒரு மாதிரி அது சென்டர் பேக் ரைட் லைக் அவங்க சம்டைம்ஸ் 3 at the backல அவன் சென்டர் பேக் ஆடுவான் ரைட் சைடு, லைக் சம்டைம்ஸ் 4 ஆடும்போது அவன் ரைட் பேக் ஆடுவான். சோ அது எனக்கு வாஸ் அவுட் பிராத்வைட் எவர்டன் பிராத்வைட் சான்ஸே இல்ல, பயங்கரமா ஆடிட்டு நல்லா ஆடிட்டு பிராத்வைட் இஸ் பர்ன் நல்லா ஆடிட்டு இருக்கான். டான் பர்ன் நல்லா ஆடிட்டு இருக்கான் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். நியூகாசில் டான் பர்னா. ஆமா இல்ல இவன் நம்ம நியூகாசில் இன்னொரு சென்டர் பேக் யாரு, ஃபாபியன் ஷா பாட்மேன் இல்ல கரெக்ட் பாட்மேன் இப்பதான் இன்ஜூரி ஆயிட்டு வந்தான். இப்பதான் வந்தான். எனக்கு என்னோட சென்டர் பேக்மே நல்லா ஆடுனாங்க. பவுட்டாரஸ் தான் பெஸ்ட், பவுட்டாரஸ் பெஸ்ட். பிளஸ் எனக்கு அகைன் வுல்ஸ்ல கில்மன் நல்லா ஆடிட்டு இருந்தான் இந்த சீசன். பிகாஸ் அவங்க பில்டப்லாம் ஆக்சுவலா பயங்கரமா இருக்கு வுல்ஸோடது. ஸோ ஹி ஹஸ் பீன் லைக் ஒரு மெயின் கேப்டன்சி ரோல் எடுத்துட்டு இந்த சீசன் நல்லா பண்றான். சோ யார் போடலாம் சென்டர் பேக்? ஆண்டர்சன் ஓகேங்கறீங்களா நீங்க? ஆண்டர்சன் எனக்கு தெரியல, எனக்கு பர்சனலா ஐ டோன்ட் திங்க் ஆண்டர்சன் லைக் போன சீசன்ல வரைக்கும் எனக்கு இந்த சீசன் அவன் இன்னும் என்ன பொறுத்த வரைக்கும் பிராத்வைட் அண்ட் பாட்டாரஸ். ஓகே பாட்டாரஸ் ஓகே எஸ் பிராத்வைட் அண்ட் பாட்டாரஸ். ஓகே ஐ திங்க் we can go with பிராத்வைட். அண்ட் ரைட் பேக் யாரு? ஒரு நல்ல நாளா இருந்தா கீரன் ட்ரிப்பியர்னு சொல்லிருப்பேன். பட் கடந்த ஒரு 2 வீக்ஸ் பண்ணி கீரன் ட்ரிப்பியர், பட் அப்பல இருந்து மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கான். அப்பல இருந்து மிஸ்டேக் நிறுத்தாம பண்ணிட்டு இருக்கான் அவன். ரைட் பேக் வேற யார் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க அந்த இதுல? I think Pascal Gross has been playing well for Brighton. ரைட் பேக்ல ஆறானா அவன் வந்து டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டர் ஆறானா இல்ல ரைட் பேக் ஆறானா? இல்ல ரைட் பேக்கும் அத ஏதோங்க வைப்ல ஆடிட்டு இருக்காங்க அவ்வளவுதான். ஃபார்மேஷன்லாம் கிடையாது. அது வந்து எங்க போன சீசன் கைசடா அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கான் இந்த சீசன் அவ்வளவுதான். சம்டைம்ஸ் சென்டர் மிட் சம்டைம்ஸ் ரைட் அப்படிங்கிற மாதிரி. ஓகே அப்ப மிக்கோலென்கோ பாட்டாரஸ் அப்புறம் மூணாவது யார் சொன்னா பிராத்வைட்டா? கேஷ் அப்ப நம்ம இவனை சேர்த்துக்கலாமே, பேசாம கோன்சாவை சேர்த்துக்கலாமே. அவனை பத்தி தானே பேசிட்டு இருந்தோம் நம்ம. கோன்சா இந்த சீசன் கேஷ் ஒரு பாயிண்ட் ஸ்டார்ட் பண்றதே இல்ல, ஸ்டார்ட் பண்றது இல்ல. ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஆடிட்டு இருந்தான். அவங்களுக்கு இன்ஜூரி கிரைசிஸ் இருந்தப்போ பிளேயர்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த விங்கர்ல தானே ஆடிட்டு இருந்தான். அதனால அந்த விங்கர் ஆடுற ஒரு பொசிஷனே இல்லாம போயிடுச்சு அவனுக்கு. இஸ் நாட் ஸ்டார்டிங் எனிமோர், கேம் எண்ட்ல தான் வரான். So I think this fellow Konsa would be a good shout there. Actually fourth defender can play both center back and right back. அவங்க நாலு பேருமே வந்து வெச்சுக்கலாம். இது வந்து நம்மளுடைய டிஃபென்சிவ் பேக் லைன் இவங்க நாலு பேர் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். மிட்ஃபீல்ட் ஜான் மெகின், ஜான் மெகின் கண்டிப்பா மெகின். பிளஸ் எனக்கு வெஸ்ட் ஹாம்ல ஆல்வரஸ் வந்து பயங்கரமா ஆடிட்டு. எனக்கு ஆக்சுவலா ஜான் மெகின் பிடிக்கவே பிடிக்காது. ஆனா வந்து அந்த இரிட்டேட்டிங் ஃபெலோனா வந்து அந்த ஒரு பிட்புல் மாதிரி அந்த இவன் யுனைடெட்ல முன்னாடி டாரன் ஃபிளெச்சர்னு ஒருத்தர் இருப்பான். உயிரை வாங்குவான். அதாவது வந்து ஒன்னு நிக்கவே ஒரு பிளேயரை நிக்கவே விடாம பின்னாடியே வந்து கடிச்சுக்கிட்டே இருப்பான் எப்ப பார்த்தாலும். அதே மாதிரிதான் நான் பாக்குறேன் ஜான் மெகின். ஜான் மெகின் has been colossal. Definitely we'll take John Megan. லூகாஸ் பக்கேட்டா ஆல்வரஸ் ரெண்டு பேருமே சூப்பரா இருக்கு. கொரியன் கை பெப்போட ஃபேவரட் கொரியன் கை. ஆமா இல்ல அவன ஃபார்வர்ட்ல வருவாங்க. ஆல்ரெடி ஃபார்வர்ட்ல இருந்தாங்க. மெகின் ஒன்னு ஐ திங்க் டேவிட் லூயிஸ் ஆல்சோ we can agree. இன்னொரு டக்ளஸ் இல்ல நான் என்ன யோசனா ஒரே டீம்ல இருந்து ரெண்டு பேர் போடுவோம். நான் வேற இன்னொரு டீம் ப்ரூனோ கிரிமாரஸ். ப்ரூனோ கிரிமாரஸ் நல்ல சொல்லுங்க. நம்ம டிஃபரன்ஸ் மேக்கர்ஸ்னு பார்த்தோம்னா ஜான் வாட் அவனு வெஸ்ட் ஹாம், நான் பவனும் வெஸ்ட் ஹாம். பவன் இருக்கான், பவன் அட்டாக்ல போயிரும். ஜேம்ஸ் வாட் ப்ரோ ஓல்ஸ்ல அந்த லெமினா இந்த சீசன் சூப்பரா பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா ஓல்ஸ்ல லெமினா சீசன் சூப்பரா பண்ணிட்டு இருக்கான். பிரைட்டன்ல பில்லி கில்மோர் டீசென்ட்டா பண்ணிருக்கான். சோ நிறைய ஷவுட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா மிட்ஃபீல்ட் தான் இந்த மிட் டேபிள் டீம்ஸ்லாம் கொஞ்சம் டீசென்ட். பிளஸ் போர்ன்மத் சொல்லி ஆகணும், ஏன்னா அவங்க நடுவுல போர்ன்மத் மிட்ஃபீல்ட்னால தான் அவங்க வந்து பயங்கரமா ஆடிட்டு இருந்தாங்க. சோ அவங்களும் இருக்காங்க. சோ மெகின் பக்கெட்டா இன்னும் ஒருத்தர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் மாதிரி ஒருத்தர் வேணும். மெகின் பக்கெட்டா எடுத்தோம்னா பாலினா பார்த்துறோம் ப்ரோ. ஈஸி ஷவுட் ஓகே. சோ அப்படினா வந்து பாலினியா, மெகின் அண்ட் இவனை வெச்சுக்கலாமா? லூகாஸ் பக்கெட்டா. ஓகே பாலினியா, மெகின், பக்கெட்டா குட் சாய்ஸ்.
நம்ம வந்து இவனை நான் வந்து டக்ளஸ் லூயிஸ் போட்டிருந்தேன், பட் 2 பேர் அந்த டீம்ல இருந்தே மிட்ஃபீல்ட்ல வேணாங்கிற ஒரு காரணத்துக்காக எடுக்கிறோம். பட் அதர்வைஸ் டெஃபினட்டா டக்ளஸ் லூயிஸ் தான் இருப்பான். ஐ திங்க் ஓவர் ஈவன் லைக் பழனி வந்தா இருப்பான். ஃபார்வர்ட்ஸ் இங்கதான் நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து இருக்காங்க குட்டி கிடக்கானுங்க. ரைட் விங் மைக்கேல் ஓல்சன் கிறிஸ்டல் பேலஸ். குடூஸ் இருக்கான் இதுல ரைட் விங்ல. சென்டர் ஃபார்வர்ட் நம்ம இருக்கலே டிசைட் பண்றது கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். வாட்கின்ஸ் சோலாங்கே 2 பேர்ல யார் சொல்லுவீங்க? சோலாங்கே இருக்கான், 2 பேர் கிடையாது. ஃபெர்கூசன் கொரியன் கை இருக்கான். இந்த சீசனோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த சீசனோட பெர்ஃபார்மன்ஸ் ரெபுடேஷன்ல ஆமாங்க பாதி இன்ஜூரி. இசாக் ஜோ பெட்ரோ இருக்கான், ஈசாக் இருக்கான். ஆமா நிறைய அதான் சொல்றேன். நம்ம 3 பேர் எப்படி வேணா போடலாம். 3 பேர் வந்து இவன் தான் இது விங்கர் அப்படி இருக்கணும்ங்கற அவசியம் இல்ல. 3 ஃபார்வர்ட் தேவை நம்மளுக்கு. 3 ஃபார்வர்ட் ஸ்ட்ரைக்கர் ஆடுங்கடா, மாத்தி மாத்தி அடிங்கடா கோலா அப்படினு. அதான் அதேதான் பெஸ்ட். ஐ திங்க் வாட்கின்ஸ் has to be there. லெஃப்ட் விங்ல இருந்து யாருமே தெரியல. லைக் எல்லா டீம்ஸும் லெஃப்ட்ல இருந்து ஏதோ அட்டாக்கே வராத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. எலங்கா வந்து லெஃப்ட் விங் ரைட் விங். ஐ திங்க் he is having a great season நினைக்கிறேன். யாரு? எலங்கா. ஆமா, எலாங்கா ஆக்சுவலி நான் எழுதி வச்சிருந்தேன். எலாங்கா having a great season actually. அது டெஃபினட்டா நம்ம மென்ஷன் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு ஆள் தான் எலாங்கா. பட் வாட்கின்ஸ் இருக்கான் கண்டிப்பா. இன்னும் 2 பேர் தேவை. அந்த வுல்ஸ்ல கூனியானோ ஒருத்தர்கானே. ஓவன் ரைட் விங். ஆக்சுவலி கூனியா இன்னும் நல்லா பண்றாங்க. அவன் ஃபார்ம் அவுட் ஆகும். ஆக்சுவலி இன்னும் நல்ல பிளேயர் அவன் இந்த சீசன். இல்ல பிளஸ் ஆல்ரெடி இங்க 7 ஸ்ட்ரைக்கர் இருக்காங்க. அவனோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. நான் ஒரு பிளேயர் சொல்றேன். ஆண்டனி கார்டன். shout. Very good. I think he gets in there easily. ஏனா வந்து அவன் ஸ்டாண்ட் அவுட். இப்போ கேக்குறேன், கார்டனா இல்லாட்டி இவனா ஐசக்கா? கார்டன். எனக்கு ஐசக் வந்து இந்த சீசன் எப்படி சொல்லுங்க ரெபுடேஷன் ஆனா கார்டன். நாம மெஜாரிட்டி கார்டன் தான் போறோமா? ஓகே, கூல் கோட் கார்டன். கார்டன் வாட்கின்ஸ் இருக்கான். ரைட்ல ஒருத்தன் தேவை. குடூஸ் has been amazing. கேம் சேஞ்சரா வந்திருக்கான் குடூஸ். சோ அதுக்காகவே நான் இது பண்ணனும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா ஸ்பெஷல் மென்ஷனா நம்ம நிறைய பேர் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நம்ம போட்டுக்கிற டீம் என்னன்னு சொல்றேன் நானு. அரேவலா அட் தி பேக். அங்க ஸ்பெஷல் மென்ஷன் ஒன்று சொல்லணும்னா பிக்ஃபோர்டுக்கு ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸ்குவாட்ல வரதுக்கு பிக்ஃபோர்ட் டெஃபினெட்லி. நம்ம பேக் 4 வந்து மிக்கலென்கோ, டோரஸ், பிராந்த்வேட் அண்ட் கான்சா. இங்க வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணணும்னா யாருக்கு பண்ணுவீங்க நீங்க? அது டாட்டி சொன்னோம் டெஃபினட்டா. Tarkowski has also been good. Definitely. அதான் இல்ல அந்த எவர்டன் அவ்வளவு கலபரத்துலயுமே வந்து ஒரு நல்ல ஆடிட்டு இருந்தவங்க டெஃபினட்டா டார்கோஸ்கி இருந்தாங்க. அது நம்ம சொல்லலாம். ஷார்டேஜ் பர்ன்லில இருந்து தூக்கிட்டு வந்துட்டான். தா வச்சுடா நான் யூஸ் பண்றேன். மிட்ஃபீல்டர்ஸ்னா நம்ம சூஸ் பண்றது வந்து மெகின், பக்கேட்டா அண்ட் பலினியா. ஆஃப் கோர்ஸ் ஸ்பெஷல் மென்ஷன் டு கைஸ் லைக் ஜேம்ஸ் வார்ட்-ப்ரௌஸ் அண்ட் டக்ளஸ் லூயிஸ். அமடோனா டுக்குரே, அந்த எவர்டன் டுக்குரே அவனுமே நல்லா ஆடிருக்கான். இதெல்லாம் ஸ்பெஷல் மென்ஷன். பட் நம்ம போற 3 பேர் வந்து குடூஸ், பக்கேட்டா அண்ட் பலினியா. சாரி, மெகின், பக்கேட்டா அண்ட் பலினியா. ஃப்ரண்ட் 3 வந்து கார்டன், வாட்கின்ஸ் அண்ட் முகமது குடூஸ். டெஃபினட்டா இவங்க 3 பேர் இருப்பாங்க. மென்ஷன் சொல்லணும்னா டெஃபினட்டா ஐசாக் சொல்லலாம். இல்லாட்டி இவன் சொலாங்கி. ஜோ பெட்ரோ இருக்கான். ஜோ பெட்ரோ பிரைட்டன் டெஃபினெட்லி. இவன் பேர் என்னது? நம்ம இங்கே தான் வந்து நம்ம இவனுக்கும் சொல்லலாம் ஆக்சுவலா. பெட்ரோனேட்டோ அண்ட் ஹுவாங் ஈசாங் 2 பேருக்குமே ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லலாம். ஏன்னா பெட்ரோனேட்டோ வந்து அவன் இன்ஜுரி அவன் போனதுக்கு அப்புறம் இம்பாக்ட் அந்த டீம் என்னன்னு நம்மளுக்கு கிளீனா தெரிஞ்சிச்சு. அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் ஹுவாங் ஈசான் வந்து அவன் வந்து அந்த பெப்பு சொன்னதுக்கு முன்னாடில இருந்தே நல்லா தான் ஆடிட்டு இருக்கான். ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்கான். ஒரு சில கேம்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஐ திங்க் யுனைடெட் கேம் நினைக்கிறேன். 2 பேரும் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு தான் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சென்டர்ல கோல் அடிக்க எவனுமே இல்லாம இவங்க 2 பேரும் தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அவன்லாம் டெஃபினட்டா வந்து ஸ்பெஷல் மென்ஷன் கேட்டகரியில போடலாம். இன்னொருத்தன் வந்து லைக் ஐ வாண்ட் டு கிவ் a mention to எம்புவமோ. டோனி இல்லங்கிற ஒரு பீரியட்ல வந்து இன்ஜூரி ஃபேண்டாஸ்டிக். அவன் தான் பெஸ்ட் அவுட் சைட் ஆஃப் டாப் 6ல அவன் தான் பண்றதான். எஃபிஎல் தலைவன் அவன். வாரம் சாலிடா பாயிண்ட் எடுத்துட்டான். அவனும் வீசாவும் 2 பேருமே நல்லா ஆடிட்டு இருந்தாங்க அந்த டீமுக்கு ஒரு பீரியட்ல. அதாவது வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ அவங்க டெஃபினட்டா அவங்க 2 பேர் சொல்லலாம். மத்தபடின்னு பார்த்தா ஐ டோன்ட் திங்க் லைக் அவுட் சைட் ஆஃப் தி ஸ்குவாட் ஃபீல் பண்ற மாதிரி இதே அளவுக்கு நம்ம எந்த ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கோமோ அதை மீட் பண்ற மாதிரி யாரும் எனக்கு தெரியல. ஸோ இதுதான் ஒரு டீமா இருக்கும். டெஃபினட்டா வந்து கார்டன் மென்ஷன் பண்ணியிருக்கோம்.
நெட்டோ அகைன் நான் சொன்ன மாதிரி நெட்டோ வாட் பவர்ஸ்லாம் போட்டிருக்கீங்க. பெஞ்ச்ல ஃபுல்லா ஃபார்வர்ட்ஸ் தான் இருக்கும். மிட்ஃபீல்ட் டிஃபென்ஸ்ல யார் இந்த குவாலிட்டில ஆமாமா ஆமாமா அதுதான் ஒரே இஷ்யூவா இருக்கும். ஸோ இதுதான் வந்து அவுட் சைட் ஆஃப் பிக் சிக்ஸ்னா எங்களோட பெஸ்ட் லெவல்னா இதுதான் சொல்லுவோம். ஸோ இதுல இருந்து உங்க டீமுக்கு யாராவது வேணும்னா யார் சொல்லுங்க? பிபி டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி பார்க்கலாம் உங்க டீமுக்கு. நான் சரி உங்களை விட்டுறேன், உங்ககிட்ட ஆல்ரெடி ஆள் இருக்காங்க. நீங்க இதை பத்தி இதுக்கு மேல ஆள் ஓகே. மணி பாலினா எங்களுக்கு அந்த டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் வேணுங்க. காஷ்மீர் பாலினா. ஓகே. கார்த்திக் லூகஸ் பக்கேட்டா. இன்ட்ரஸ்டிங். ஓகே. ஆதி நானும் பலினே தான் சொல்லலாம்னு இருந்தேன், சொல்லிட்டாரு அவரு. ரைட். சுதீப் எங்க கிட்ட எல்லாம் கேக்குறீங்க, உங்களுக்கு யாராவது வேணுமா நாங்க தரோம். சுதீப் எனிவன்? பக்கேட்டா தான் ஐ திங்க் வாஸ் about to be signed in the summer. ஆனா அந்த டைம் தான் அந்த கேஸ் வந்ததுனால they went for Nunes. So I think in the season I think he was playing very well compared to what how Nunes has settled. நான் சொன்னேன்னா Phillips இல்லாதனால someone who can be as backup to Rodri and also be முன்னாடி வரணும். ஸோ அதான் நான் சொன்னேன்னா பலினியா இல்லாட்டி ஒனானா தான் சொல்லுவேன் நான் இப்போதைக்கு டெஸ்ட்ராயங்கிற மாதிரி. பட் எங்களுக்கு நிறைய இடத்துல ஓட்ட இருக்கு, என்ன சொல்றது இல்லை. ஆக்சுவலா கண்ணை மூடிட்டு சொல்லணும்னா பெட்ரோ நெட்டோன்னு சொல்லுவேன். எனக்கு வந்து சாக்காக்கு காம்படிஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். மெயினா நான் ஆக்சுவலா பெட்ரோ நெட்டோ பலினியா இவங்க இந்த ஆர்டர்ல தான் வரும் மோஸ்டா, அப்படிதான் நான் சொல்லுவேன். பட் இதுதான் எந்த ஒனானா சொல்றீங்க? உங்க கேள்வி வேற பாத்தீங்களா? அவரை கீப்பிங் யுவர்செல்ஃப் என்ஜாய் திருப்பி வந்துருவான் போல. யுனைட்டெட் மேட்ச் திரும்ப வந்துருவான். அது சரியான காமெடி. அது இவரு போறாரு மேட்ச் முடிச்சுட்டு அதுக்குள்ள தம்பி நீ பொத்திட்டு உட்காருன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை வச்சுட்டு அதான் லேட்டா அந்த போட்டுதான் லாஸ்ட் பிளேயர் டு கோ ஃபர்ஸ்ட் பிளேயர் டு லீவ் அப்படின்னு கேமரன் வெளியே வந்துட்டாங்க. அதனால பண்ணுதாங்க. மணி மைண்ட் வச்சுதான் இருக்கு. என்னடா ஆளுக்கு வந்து என் கோல் கீப்பர் பல்லு பிடிக்க பாக்குறீங்களா? அப்ப வருவான். அந்த பெனல்டி டேக்கரே சும்மா எடுத்திருப்பான். அவங்க கிட்ட போயிட்டு லெஃப்ட்ல டி ரைட்ல டி அட்வைஸ் பண்ணி போறான். கரெக்ட்டா மிஸ் பண்ணான். செஞ்சு விட்டாங்க அவன. சோ எஸ் ரியலி குட் எபிசோட் கைஸ். கடைசியில ஒரே ஒரு क्वेश्चन ஆக்சுவலா ஒருத்தர் கேட்டிருக்காங்க, will the special one come to PL again? யோ அவர் ஸ்பெஷல் ஒன்ல இருந்து சாதா ஒன் ஆகி ரொம்ப நாள் ஆச்சியா? இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் PL ஒரு டீம் எடுக்க முடியும்னா இப்போதைக்கு நியூ காசல் தான் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் வரணுங்கிறதுக்காக. பட் அகைன் அவங்களுமே வந்து ஐ திங்க் they are happy with Eddie Howe and I don't think Mourinho is the kind of person who would go for like ஒரு bottom of டீமுக்கு போற மாதிரியான பர்சன் கிடையாது Mourinho. ரோமா எங்க இருந்து எடுத்துட்டு வந்தா? அங்க இருந்து மோஸ்டா தான் அங்க இருந்து திருப்பி ரொம்ப இம்பல்சிவ். அவர் டப்புன்னு வாங்கடா நான் எடுத்துக்கிறேன்டா, நான் அடுத்து கிறிஸ்டல் பேலஸ் நான் கொண்டு வரேன்னு சொன்னாலும் வந்தாலும் வருவா. அப்படி இல்ல எனக்கு போனா அடுத்து கிறிஸ்டல் பேலஸ் ஓனர் வாங்கிக்க மாட்டான். இவர் சும்மா இல்லாம வாயில வெளியே வந்துட்டு வந்து உள்ளுக்குள்ள இது சரியில்லை அது சரியில்லைன்னு வாய் விடுவார்ல. அவன் தான் சொல்லிட்டானே எனக்கு பிரீமியர் லீக் அவ்வளவுதான். அந்த மாதிரி அதேதான் எனக்கு பர்சனலா வந்து இந்த அண்டர் 25 FC வச்சு செல்சிக்கு வந்தா என்ன பண்ணுவான் அப்படின்னு பாக்கணும். எனக்கு லைக் அவன் வந்து ஒரு வாரம் வந்து அனிருத் இல்லன்னு என்னென்ன பேசுறாரு பாத்தீங்களா? அவர் வந்து பிச்சுக்கு நடுவுலயே வந்து எல்லாரும் கழுவி ஊத்துவாரு. இல்ல தெப்பர் அவன் ஒருத்தர் ஒரு சின்ன பையன் அந்த ரோமியோல கிட்ட, தம்பி நீ வெளியே போய் நில்ல கொஞ்சம் பிச்சுக்கு வெளியே, அப்படியே கொஞ்சம் வெளியே போயேன், அப்படியே பார்க்கிங் அங்கேயே நில்லுக்கோ, நீ உள்ளே வராத பார்க்கிங்ல முகமாமா அண்டர் 25 வச்சு என்ன பண்ணுவாரு? இதான் பண்ணுவாரு. எங்களுடைய கருத்துனா we don't really know Kiran. I don't think he is coming back. I think either international or he retired. Portugal or again back to Portugal போறதுக்கு either national team or club level back to Portugal போறதுக்கு தான் வாய்ப்பு. I think one Saudi club tried to sign him and I think he said no ன்னு நினைக்கிறேன். ஆமா அங்க இருந்து எல்லாம் எக்ஸ்போரஸா வந்துட்டு இருக்காங்களே. ஹெண்டர்சன் எல்லாம் எப்பா தெரியாம போயிட்டேன். Ajax வந்துட்டாரு already. Ajax is most selling ஏங்க ஆக்சுவலா சொல்ல போனா நியூ காசில் இஸ் ரியலிஸ்டிக் பாசிபிலிட்டி சம்மர்ல. that's what I think. நியூ காசில் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பாசிபிலிட்டி. இப்போ வந்து இங்க பிரீமியர் லீக் வந்தாருன்னா நியூ காசில் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது கடைசி சீசன். அடுத்து நியூ காசில் சொல்லுவாங்க பாருங்க. அடுத்த ஸ்டெப் ஒன்னா மேனேஜர் ஆரம்பிப்பானுங்க. மணினா ஏதோ கமெண்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நியூ காசில் லெஜெண்ட் பத்தி ஏதோ ஒன்னு சொல்லிட்டு I would love to manage. அந்த நியூகாஸ்ல் லெஜெண்டோட ஃப்ரெண்ட் அவன். நியூகாஸ்ல் லெஜெண்டோட ஃப்ரெண்ட் அவன் ஆக்சுவலா. லைக் அவங்க வந்து அப்போ சும்மா ஒரு இதப்போ சொன்னான், இந்த மாதிரி வந்து ஒன் டே லைக் எனக்கு நியூகாஸ்ல் போஸ்ட் பண்ணும் பிகாஸ் லைக் அவருக்கு அந்த அவங்க ஃப்ரெண்டை வந்து இது பண்ற மாதிரி கமெமரேட் பண்ற மாதிரி. எனக்கு ஆமாமா எனக்கு வந்துட்டு இந்த நியோஸோட
ஆமா ஆமா எனக்கு எனக்கு இனியோஸோட ட்ரீம் மூவா இது இருக்கணும். அதனால வந்து இனியோஸ் இன்னொரு மேனேஜருக்கு போக மாட்டாங்க. இனியோஸ் அடுத்தது ஹெட் கோச் தான். ஒண்ணா எனக்கு பர்சனலா மௌ மாமா வந்து ஆண்டனி வச்சு என்ன பண்றா அப்படின்னு நான் இவனுக்கு ரோமியோ லாவியாக்காவது பார்க்கிங் லாட் ஆண்டனி நின்றா அந்த பார்டர்ல போய் நில்லு, நீ அங்கேயே நின்று கொஞ்சம் வெளியே மான்செஸ்டர் ஏரியாலே உன்னை பார்க்க கூடாதுன்றோம். அவ்வளவுதான் அந்த கோட் தான் ஹவு தே பிளே இஃப் தே பிளேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நீ எல்லாம் வந்தானே உள்ளே வராது, வெளியே போயிட்டு உனக்கு பர்மிட்டே கிடையாதுன்றாங்க. எஸ், ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் எபிசோட். இந்த கேம் வீக்ல வந்து நடந்த கேம்ஸை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். பிளஸ் ஆஃப்கோர்ஸ் யூத் பிளேயர்ஸ் அவுட் சைட் ஆஃப் த எதெல்லாம் நம்ம வந்து யூஸ்வலா டிஸ்கஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுவோங்கிறத விட இக்னோர் பண்ணுவோமோ அதை பத்தி நிறைய பேசணும். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் எபிசோட். தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் மீ கைஸ். அடுத்த வாரம் தலைவர் கௌதம் வந்துருவாரு. ஸோ கௌதம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய ஃபுட்பால் பேஜ் சேனல்ல வந்து நம்ம அடுத்த எபிசோட் உங்களை சந்திக்கிறோம். சோ அதான் அடுத்த எபிசோட்ல உங்களை பார்க்குறோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் மீ கைஸ். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ. எஸ்.